சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். முத்து மீனாவுக்கு வாங்கிட்டு வந்த சேலையை கட்டி அப்படியே சுற்றி காமிக்கிறாங்க. காமிச்சோன்னே, மீனா உண்மையிலேயே உனக்கு அருமையாக இருக்குது இந்த சேலை அப்படிங்கிறாங்க. ஏங்க சேலை கட்டினா தான் அழகாக இருக்கணா அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, நீ சும்மையே அழகாக தான் இருப்ப, ஆனால் அந்த சேலை கட்டினோன்னு ரொம்ப அழகாக இருக்க அப்படிங்கிறாங்க. அப்படியாங்க அப்படி அப்படின்ட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றிங்க, சேலை சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா, நீ சாப்பாடு நான் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லலை, பெட்டில் நான் தோத்துட்டேன் வச்சுட்டேன் நீ சொன்னேன். ஆனால் இன்னும் அப்படி நடக்காது மீனா, நீ எது சமைச்சாலும் நான் சூப்பர்னு சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் வேண்டாம், உங்களுக்கு 1000 சிந்தனை இருக்கும், நான் கேட்டது தான் தப்பு அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை மீனா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ளே ரொமான்ஸ் ஆகிடுது. இந்த சூழ்நிலை விஜயா வராங்க. என்ன பகலில் ஆள் இல்லைன்னா இப்படி தான் ஆடிட்டு கிடப்பீங்களா அப்படிங்கிறாங்க. அவங்க அண்ணாமலையும் வராங்க. அவங்களும் சின்ன சிறுசு தானே, இந்த வீட்டில் எப்போவுமே கச்ச 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 கச்சன்னு ஆட்களாக இருக்கும். அது போக அவங்களுக்குன்னு தனியாக ரூம் இல்லை. அவங்க சின்ன சிறுசு இன்னும் பேசிட்டு போகிறாங்க. இதே என்ன விட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. நான் ஏங்க விட்டு கேட்குறேன், நான் இப்போ தான் வெளியே போயிட்டு வரேன், என் பரதநாட்டிய கிளாஸுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு இப்போ தான் வரேன். ரோஹிணி கூட ஒரு பையனுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறா அப்படிங்கிறாங்க. எந்த பையனுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறா அப்படிங்கிறாங்க. யாரோ ஒரு பையனுக்கு பிறந்தநாளாம், ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறா, 10,000 ரூபாய்க்கு எடுத்துருக்காங்க. அவகிட்ட வேலை பார்க்குற பொண்ணோட பையனுக்கு அப்படிங்கிறாங்க. 10,000 ரூபாய்க்கு எடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாங்க நானும் கேட்டேன், 10,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுக்கியம்மா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மொத்த மேக்கப்பும் என்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் தானாங்க 10,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. 10,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுக்கானா கண்டிப்பாக 70,000 80,000 ரூபாய் கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ ரோஹிணிக்கு ஒரு நாளோட வருமானமே 70,000 80,000 போலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஏங்க, ஒரு சிலவங்க ஆண்டு வருமானமே அவ்வளோ இல்லை, ஆனால் ரோஹிணியோட மொத்த வருமானம் ஒரு நாளைக்கு இவ்வளோன்னா மாதம் எவ்வளோங்க இருக்கும், இல்லை வருஷம் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது ரிசர்வ் பேங்கில் போய் கேட்டால் தான் தெரியும் அப்படிங்கிறாரு முத்து. டே வாய மூட்டு இருடா அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு என்னங்க, நீங்கள் சும்மா இருங்களேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, ஒரு நாளைக்கு 70,000 80,000 அவங்க சம்பாதிக்காங்கன்னா அதுக்கு சொந்தமாக பார்லர் வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, டே என் மருமக என் பேரில் பார்லர் வச்சாடா அப்படிங்கிறாங்க. இப்போ உங்கள் பேரில் பார்லர் இருக்குது அப்படிங்கிறாங்க. பார்லர் என் பேரில் இல்லை, ஆனால் ஓனர் நான் தான். ஏன்னா அந்த ஓனருங்கிற முறையில் மாதம் எனக்கு செலவு தர தான் செய்தா, 5,000 வந்துட்டு இருந்தா. இப்போ பாரு 7,000 ரூபாய்க்கு மேலே இப்போ எனக்கு ஜவுளி எடுத்து வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. எங்கே ஜவுளி எடுத்துருந்தா அப்படிங்கிறாங்க. நான் நடன கிளாஸ் ஒன்று நடத்தினோம்லாங்க அப்படிங்கிறாங்க. நம்மளை தலையில் கை வைக்கிறது, ஏங்க தலையில் கை வைக்கிங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கால கொடுமை விஜயா அப்படிங்கிறாங்க. ஏங்க எனக்குன்னு ஒரு தனித்திறமை வந்தால் தான் எல்லோரும் மதிப்பாங்க, நான் அந்த லெவலுக்கு இறங்கிட்டேன். பார்வதி தாங்க ஒரு சூப்பராக ஒரு யோசனை கொடுத்தா, அந்த யோசனையை தாங்க செய்ய போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றை முத்து சிரிக்கிறார். யார், நம்ம பார்வதி சத்தியா. ரைட்டு சூப்பர் மீனா, இந்த கதையை கேட்ப உட்காரு அப்படிங்கிறாங்க. கதையாங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன், டேய் உன் வேலையை பாடுறா அப்படிங்கிறாங்க. எனக்கு இதை விட முக்கியமான என்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் மீனாவும் ஆர்வமாக கேட்குறாங்க. ஏங்க இங்கே பாருங்கள், மீனாவும் முத்து என் டான்ஸ் கிளாஸை கெடுக்கணும்னு வந்தாங்க, எனக்கு சுளுக்கு பிடிச்சிக்கிருச்சு அப்படிங்கிறாங்க. பிடிச்சிக்கிருச்சுல, வயசான காலத்தில் அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தானே உன்ட்ட சொன்னேன், இப்போ ஏன் தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்க அப்படிங்கிறாங்க. ஏங்க இங்கே வேறு சும்மா இருங்க, இந்த வீட்டில் எல்லோரும் உழைக்காங்க வைக்காங்க, சாதாரண பூக்காரி கூட என்ன மதிக்க மாட்டேங்க அப்படிங்க. அத்தை மரியாதையை பேசுங்க அத்தை அப்படிங்கிறாங்க. ஆமாடி, உனக்கு என்னடி மரியாதை, ரோஹிணி மாதிரி நீ லட்சக்கணக்கில் வருமானமாக சம்பாதிக்கிற, 50க்கும் 100க்கும் பூ விற்றுட்ருக்கு, ஆனால் நீ பூ விற்கும் போதே உனக்கு இவ்வளவு ஆகும். அன்னைக்கு என்னன்னா பழசுங்க, நீங்கள் ஆக பழசுங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, நீ எந்த அளவுக்கு மருமகமாருக்கோ பிள்ளைகளுக்கோ மரியாதை கொடுக்கியோ அது அப்படியே திருப்பி கிடைக்கும். நீ ஓவராக பண்ணனா அவங்க உனக்கு மேலே பண்ணுவாங்க. நீ 5 அடி பாஞ்சா இப்போ உள்ள இலசுக்கு 50 அடி கூட பாயுங்க. அதனால் நீ தேவையில்லாமல் எதையும் பேசாத அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க நான் சொல்ல வரதை சொல்லியிருந்தேன், அப்புறம் நான் மறந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. சொல்லு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி உனக்கு பரதநாட்டிய கிளாஸுக்கு ஆளே வர மாட்டேங்காங்க, அதனால் நம்ம ஒரு விளம்பரம் கொடுப்போம், பரதநாட்டிய கிளாஸ் ஃப்ரீன்னு சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. முத்து கை தட்டுறாரு. எப்பா சூப்பர்ப்பா, அம்மா கிளாஸுக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சேன், ஃப்ரீன்னா எப்படியும் ஒரு 2-3 பேர் வயசானாலாவது வருவாங்க அப்படிங்கிறே, பாய முட்டுடுறா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை உனக்கு என்ன தான் சொல்ல விரும்புகிற சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, ஃப்ரீன்னு சொன்னால் எல்லோரும் சேருவாங்க, சேரும் போது நடனத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு பூரா ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன் செட்டாக. இப்போ அவங்க எங்ககிட்ட தான் வாங்கணும்னு சொல்லுவேன், நான் கம்மியான விலையில் வாங்கி வச்சுருக்கேன், ஆனால் நிறைய விலைக்கு அவங்க கொடுத்து வாங்க சொல்லுவேன். அப்போ அதை ஈக்குவல் பண்ணால் சரியாக வரும்லாங்க அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தீங்களாப்பா அம்மாவுக்கு எவ்வாறு புத்தி, இந்த புத்தி தான் மனோஜை பயங்கரமான தொழிலதிபராக ஆக்க உத்வேகமாக இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. டேய் அவனை வச்சு என்ன சாதாரண இடம் போடாத, அவனும் சாதாரண ஆள் கிடையாது, இப்போ அவனுக்கு நேரம் சரியில்லை அப்படிங்கிறாங்க. உடனே அவர் ஆமாம்மா எனக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரூம்லேருந்து வர்றாரு. என்னடா நீ இங்கே தான் இருக்கியா அப்படிங்கிறாங்க. நான் எங்கம்மா இருப்பேன், ஒரு வாரம் நான் வீட்டில் தான் இருப்பேன், ரோஹிணி தான் கடையை பார்க்க சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. டேய் நீ கடையை பார்க்க சொல்லியிருக்கேன், அவள் ஜவுளி கடையிலடா நின்றா. ஜவுளி கடையில் நின்றாளா? ஏம்மா அவளை
என் கடைக்கு போகணுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இங்கே வந்தேன் அப்படிங்கிறாங்க. டேய் நீ என்னடா இப்படி சொல்கிற, அவள் ஜவுளி கடையில் அடனண்டா அப்படிங்கிறாங்க. உடனே ஃபோன் அடிக்கிறாங்க. ரோகிணி நீ எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. உன் ஃபர்னிச்சர் கடையில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அம்மா நீ துணி கடையில் பார்த்தா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் மனோஜ் என்கிட்ட வேலை பார்க்குறவங்களோட பையனுக்கு வந்து பிறந்த நாள், அதுக்கு நான் வந்து ஏதாவது கிஃப்ட்டு கொடுக்கணும்ல அப்படிங்கிறாங்க. கிஃப்ட்டு கூட வேலை பார்க்குற பையனுக்கு கிஃப்ட்டு வாங்கி கொடுக்குறியா, சரி சரி அப்படிங்கிறாங்க. என்ன கிஃப்ட்டுங்களா, என்கிட்ட ஏன்னா மேக்கப்லேருந்து எல்லாம் பண்ணுறேன்னு சொன்னால் 10,000 ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கா அப்படிங்கிறாங்க. இன்னொரு நீ 10,000 ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன்னு சொல்லுதாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ் காசுக்காக எடுத்து கொடுத்தாலும் மதிப்பாங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணிங்க பாரு, நம்ம இருக்கிற நிலைமையில இதெல்லாம் தேவையா, வீட்டுக்கே மாதம் 50,000 கொடுக்கணுங்காங்க, இதையே நான் எப்படி சமாளிக்கணும்னு நினச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, பாருங்கப்பா இந்த 50,000 கொடுக்கறதுக்கு உனக்கு மனசு இல்லாமல் எப்படி சமாளிக்கணும்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான் பாருங்க அப்படிங்கிறாங்க. டேய் முத்து, உழைச்சா தானே அவனால் கொடுக்க முடியும். எப்போ ஜாதகக்காரன் சொன்னானா இவன் வந்து கலர் கலராக ட்ரெஸ் போடுறானா, மனுஷனால் சுற்றி இருக்கவங்களால பிரச்சனைன்னு சொல்லி இவன் உட்காந்துட்ருக்கான், இவனால் 1000 பிரச்சனை இருக்குன்னு இதை நினைக்கவே மாட்டான் அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா, நீ நேராக கடைக்கு போடா, அவள் வேற எங்கேயோ போயிட்டுருக்காடா அப்படிங்கிறாங்க. இன்னும் இல்லைம்மா நான் கடைக்கு வர மாட்டேன், நான் சொன்னது தான் அப்படிங்கிறாங்க. ஏன்டா அப்படி பண்ணுற, அப்போ அம்மா வேணா போய் கல்யாணம் போய் இருக்கட்டுமா அப்படிங்கிறாங்க. அது வேணா போய் இருங்க, ஆனால் வந்து கணக்கு வழக்கு தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. டேய் அம்மாவே நீ நம்பலையா அப்படிங்கிறாங்க. நான் யாரையும் நம்ப மாட்டேன், எனக்கு எல்லாரும் மேலேயும் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூமை போய் அடைச்சிக்கிறாரு. பார்த்தீங்களாப்பா, அம்மா தான் தலையில் தூக்கி வச்சு ஆடுவாங்க அவனை, என் புள்ளைன்ட்டு. அவன் அம்மாவை கூட நம்ப மாட்டேன்ட்டு போகிறான். இதை பார்க்க சிரிக்கவா அளவான்னு தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. டேய் அவன் சின்ன வயசுலேருந்தே அப்படி தான், அம்மா தான் வந்து அவனை மேலே தான் அதிக பாசத்தை ஊட்டி வளர்ப்பா, எல்லா வகையிலையும் அவனை காப்பாற்றுவா. கடைசியில் என்ன நிலைமைக்கு போக போகிறான்னு எனக்கு தெரியல. அவன் கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு மாதிரி மனநிலையை பாதிக்கப்பட்டு தான் ஆவான்னு நினைக்கிறேன், இப்படி இருக்க சூழ்நிலை அப்படிங்கிறாங்க. உடனே மனசு வெளில வர்றாரப்பா, அப்படிலாம் ஆக மாட்டேன், பெரிய கோடீஸ்வரன் ஆவேன் அப்படிங்கிறேன். ஆமாடா வீட்டில் படுத்துக்கிட்டே பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவேன் அப்படிங்கிறாங்க. டேய் நீ கோடீஸ்வரன் ஆகாமல் போ, பைத்தியக்காரன் ஆகாமல் இரு, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, எங்கள் அப்பாவுக்கு வர வேண்டிய பணம் வந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. டேய் என் பங்கு அது இருக்கலடா அப்படிங்கிறாங்க. டேய் உன் பங்கு அது இருக்க தான் செஞ்சிச்சு, நீங்கள் எப்படி பணத்தை எடுத்து ஏமாத்தினியோ வட்டி முதலும் பார்க்கும்போது உன் பங்கு சரியாக போச்சு. ஆக நீ 27 லட்ச ரூபா நினைஞ்சிடணும், வந்துருக்கணும்ல, மூத்தொழி பிஞ்சிடும், +2 லட்சம் என் மீனாவுக்குள்ளே பணம்னு வந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. டேய் அதெல்லாம் தர முடியாடா அப்படிங்கிறாங்க. தரலையா, அப்போ கடையில் நான் வந்து அப்போ ஒரு 4 ஏசி எடுத்து விற்றுறேன் அப்படிங்கிறாங்க. ஒரு ஏசியோட ரேட் என்ன தெரியுமாடா, 1 லட்ச ரூபா அப்படிங்கிறாங்க. 1 லட்ச ரூபாயா, சரி ரைட்டா, அப்போ ஒரு 3 ஏசி எடுத்துக்கிறேன். என்னடா ஒரு 2 லட்சம் தான் தரணும் அப்படிங்கிறாங்க. ஏழு பிளாக்கில் விற்றா வந்து அதே ரேட்டுக்கு வாங்குவாங்க, குறைச்சி தான் வாங்குவாங்க, அந்த ரேட்டுக்கு நான் ஏசி எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை உன் பணத்தை வந்துடுறேன் அப்படிங்கிறான். பணத்தை தரலைன்னா நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்ப்பா, உனக்கு 1 மாதம் டைம் கொடுத்துருக்கோம், உனக்கு முன்னாடிக்கும் 1 மாதம் தரலையா, 31ஆம் நாள் என்ன செய்வோம்னா கடைக்கு வருவேன், வந்து 2 லட்ச ரூபாய்க்கு பெருமானமான பொருளை நான் பாட்டில் எடுத்துகிட்டு போய் நான் உன் கடைக்கு முன்னாடியே பிளாக்கில் கோவி விற்றுட்டு அந்த காசு ஆக்கிடுவோம்பா அப்படிங்கிறாங்க. ஏங்க எப்படிலாம் பேசுகிறான் பாருங்கள் அப்படிங்கிறான். அவன் கரெக்டாக தான் பேசுகிறான், அவன் என்ன தப்பாக பேசுகிறான். அவனுக்கு 2 லட்ச ரூபா கொடுக்கணும், அதை கொடுக்கறதுக்கு ஆக்கப்பூர்வமாக உழைச்சி கொண்டு கொடுக்கணும்னு இல்லை. இவன் வந்து சாதாரண நம்புகிறேன், எனக்கு அது சுத்த இது சுத்தன்னு சொல்லிட்டு இப்படி வீட்டில் வந்து படுத்துக்கிட்டு வந்தாமல் என்ன செய்கிறது. பகல்லே வந்து இப்படி ஒரு வீட்டில் வந்து தூங்கிட்டு வந்தால் நல்லா இருக்குமா, நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ்மேன் ஆக போகிறேன், பெரிய மல்டி மில்லியனர் ஆக போகிறேன், எனக்கு பணம் இருந்தால் கொடுங்கண்ணா, 27 லட்ச ரூபா கொண்டு கொடுத்தேன், அதை மண்ணாக்கி அதன் பின்பு அவங்க மாமா பணம் கொடுத்தாரு, அதை கொண்டு ஒரு தொழில் ஆரம்பிச்சு அதை ஜெயிச்சு வருவான்னு பார்த்தா அதில் லாபம் இல்லைங்கிறான். இப்போ கேட்டால் ஜாதகம் சரியில்லைங்கிறான், நேரம் சரியில்லைங்கிறான். ஏற்கனவே இந்த இடத்துல 40 வருஷமாக கடை இருந்திருக்கு, அதே இடத்துல தொழில் பண்ணது பெரிய மேட்டரே கிடையாது. அதுபோக பழைய ஆட்களை என்றைக்கு வேலையை விட்டு அனுப்பினோன்னா அன்றைக்கே வந்து தொழில் இல்லாமல் லாய்க்கில்லாத ஆள் நான் புரிஞ்சுக்கிட்டேன். பழைய ஆட்களுக்கு எத்தனை கஸ்டமர் இருப்பாங்க, அந்த கஸ்டமர் வந்தாலே இவன் ஜேஜேன்னு இருக்கலாம். இப்போ ஒரு பழமையான ஆட்களை பார்த்து எத்தனை பேரோ பழகிருப்பாங்க, அவங்க எவ்வளோ நாளாக இருக்காங்க, அவங்க சொன்னால் சரி, அவங்க சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போகிறவங்க எத்தனை பேரோ இருக்காங்க. சின்ன பசங்களை விளையாட்டு பசங்களை கடைக்கு நாளுக்கு ஒரு நாள் ஆள் எடுத்துக்கிட்டு இவன் கடை வச்ச பிறவே ரெண்டு செட்டு ஆட்களை மாற்றிட்டான் அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ் அப்படியாடா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம்மா எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கதவை கொண்டு சாதிட்டு தூங்கிடுறாரு. எப்பா இவன் வந்து லாய்க்கு போட மாட்டான், இந்த 50,000 மாதம் தரானு எனக்கு தெரியல, இந்த 50,000 தரலன்னாலும் அவன்கிட்ட சொல்லிடுங்கப்பா, மாதம் 50,000 பொருளை நான் எடுத்து விற்றுருவேன், விற்றுட்டு நான் அப்பா கணக்கில் உங்கள் கணக்கில் அக்கௌண்ட்டில் போட்டுருப்பா அப்படிங்கிறேன். அப்படிலாம் செய்வேன்டாண்டா அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்று செய்வோம்பா, மாதம் 50 ரூபா தரதுக்கு பதிலாக அவன் தரானான்னு பார்ப்பான், 5 மாதம் தரலைன்னா கடையை உன் பேரில் எழுதி கொடுக்க சொல்லுப்பா, நீ நடத்துப்பா கடையை அப்படிங்கிறாங்க. ஏங்க இதெல்லாம் எப்படிங்க முடியும் அப்படிங்க. கண்டிப்பாக முடியும். அவன் வந்து 2 மாதமும் தராமல் இருக்கட்டும், 3ஆவது மாதம் பாருங்கள் இந்த கடையை அப்பா பேரில் எழுதி வாங்கி அப்பாவை நடத்த வைக்கலையாங்கன்னு நான் முத்து இல்லை அப்படிங்கிறாங்க.
உடனே முத்து சொன்னால் செஞ்சிருவானே அப்படின்னு சொல்லிட்டு டேய் மனோஜ் அப்படின்னு கதை தட்டுறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையாக அந்த 50,000 கொடுக்குறது வழியை பாரு, இல்லைனா முத்து 2 மாதம் கொடுக்கலன்னா கடை எழுதி வாங்கிடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவங்க எழுதி கேட்டால் கொடுத்துடணும் அப்படிங்கிறாங்க. அவன் 4 பூசை கொடுத்தா நீ கொடுக்க போகிற, இதான் நடக்க போகுது, இது வரைக்கும் முத்து எடுத்து என்ன செஞ்சிட முடியும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா எனக்கும் போலீஸ்லேருந்து எல்லாத்தையும் தெரியும் அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் தெரியுமா, தெரிஞ்சாலும் அவன் மீறி என்னத்தையாச்சு என்ன செய்வேன், ஒழுங்கு மரியாதையாக என்ன செய்ய 50 கொடுத்துரு, இல்லைன்னா நேராக பாட்டிக்கு பொண்ணடிப்பான், உங்கள் பாட்டிக்காரி வந்து நீ பாடாப்படுத்துவாங்க, என்ன நான் தான் பொறுப்புன்னு இருக்காங்க, மாதம் 50 வாங்கி கொடுக்கறதில்ல, நீ கொடுக்கலன்னா எனக்கு தாண்டா பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அதெல்லாம் கொடுத்துடலாம், நீ ரெஸ்ட் எடுமா அப்படிங்கிறாங்க. டேய் ஒழுங்காக கடைக்கு போடா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அதான் சொல்கிறேம்மா, இன்றைக்கி நான் போகக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டேன், இந்த 1 வாரம் கழிச்சு தான் போவேன், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் போக மாட்டேம்மா, உங்கள் எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஒன்றை பற்றதுக்கு இப்போ நாளைக்கு பெக்காமே இருந்துக்கலாம்டா அப்படிங்கிறாங்க. நானாமல் என்னை பக்கம் சொன்னேன், பேசாமல் நீங்கள் என்னை பக்காமல் இருந்தீங்கன்னா எனக்கு இந்த கவலையே இல்லை, இப்போ எனக்கு சுற்றி இருக்கவங்களால தான் பிரச்சனைங்கிறாங்க, இப்போ நான் யாருன்னு நினைக்கிறது, உங்களை நினைக்கவா வேறு யாரும் நினைக்கவா அப்படிங்கிறாங்க. வார கோவத்துக்கு வெளுத்து அப்படிங்கிறாங்க. சரிம்மா கோவப்படாதங்க, போய் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறாங்க. அங்கே போய் ரூமில் போய் உட்காந்துருக்காங்க விஜயா. ரூமில் உட்காந்துட்டு மனோஜ் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நடன கிளாஸை பற்றி ஞாபகம் வந்துடுது. ஞாபகம் வந்தோடனே சரி ரைட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டோன்னு விளம்பரம் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஃபோன் அடிக்காங்க. பார்வதி நீ சொன்ன ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு, இப்போ நம்ம சொன்ன மாதிரி விளம்பரம் பண்ணணும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் விஜயா விளம்பரம் பண்ணணும், அதுக்கு காசு வேணும்ல அப்படிங்கிறாங்க. காசு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறாங்க. லோக்கல் சேனல் நம்ம விளம்பரம் பண்ணணும் விஜயா, அது எப்படியும் ஒரு 15,000 கேட்பாங்க, ஒரு மாதத்துக்கு போடுவாங்க சின்னதாக. அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் போஸ்டர் போடணும், அதுக்கு ஒரு 20,000 ஆகும். ஆக ஒரு 35,000 செலவாகும். அது போக ஒரு நாள் வந்து ஒரு ரேடியோ செட்லாம் வச்சிடணும், வச்சு சவுண்டாக வச்சோன்னே என்ன சவுண்டாக கேட்கு அப்படிங்கும்போது அதை 4 பேர் பார்ப்பாங்க. எப்படினாலும் உனக்கு வந்து ஒரு 35,000 40,000 வரைக்கும் வேணும் அப்படிங்கிறாங்க. அப்போ 40,000 வேணுங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த 40,000 என்ன செய்ய போகிற விஜயா அப்படின்னு கேட்குறாங்க. அதான் எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க. அண்ணன் பென்ஷன் வாங்குறாங்களா, அண்ணன் 1 மாதம் பென்ஷனை வாங்கிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இப்போ அவரே வந்து என்னையும் ரொம்ப நக்கல் பண்ணது அளவுக்கு ஆயிடுச்சு, அவன் கை கால் பிடிச்சிக்கிச்சா, இதில் வந்து நீ வந்து நடனம் கற்றுக் கொடுக்க போகிற, அதை கற்றுக் கொடுக்க போகிறேன், இதை கற்றுக் கொடுக்க போகிறேன்னு என் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, சத்தம் வீட்டில் சாப்பிட்டு இரு அப்படிங்கிறாரு. அவர்கிட்ட கேட்டால் வசப்படாது, நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பீரோவை தடவுறாங்க. அதில் ஒரு 12,000 இருக்குது, நைஸாக எடுக்கிறாங்க. எடுத்து வச்சுட்டு பார்வதி 12,000 இருக்குது, இதை வச்சு என்ன செய்யலாம் அப்படிங்கிறாங்க. இதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. சரி நான் வாரேன் அவன் வீட்டுக்கு அப்படின்ட்டு கிளம்புறாங்க. உடனே எங்கே போகிற விஜயா நேரத்துக்கு அப்படிங்கிறாங்க. பார்வதி வீட்டு வரைக்கும் போயிட்டு வராங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, பீரோவில் இந்த பணத்தை எடுத்தியா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அப்படிங்கிறாங்க. நீ பீரோவை திறக்க சவுண்டு கேட்டுச்சு, இப்போ நான் பார்த்தேன், இல்லைன்னா நீ தான் பொறுப்பு மாதிரி அப்படிங்கிறாங்க. ஆமாங்க எடுத்தேன் அப்படிங்கிறாங்க. என்ன செய்ய போகிறத வச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க விளம்பரம் பண்ண காசு வேணும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, நீ போடுற காசு வந்து கடலில் போகிற காசு மாதிரி தான், திரும்பி வராது, அதனால் வேஸ்ட்டு, அது எதுக்கு செய்கிற அப்படிங்கிறாங்க. ஏங்க எல்லாத்தையும் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருந்தால் எப்படிங்க, ஒரு பிரயோஜனப்படுத்தணுங்க செய்யணும், ஒரு 100 வருமானம் வந்தாலும் வருமானம் தானே அப்படிங்கிறாங்க. உனக்கு 100 வந்தாலும் வருமானம், அந்த மீனாவுக்கு வந்து 100 உப்பு கட்டிக்கு வந்தாலோ 500 வந்தாலோ 1000 வந்தாலும் லாபம் தானே, அது அவளுக்கு தொழில் தானே. உனக்கு வந்தால் இது, அவளுக்கு வந்து தக்காளி சட்னியா, என்னம்மா நீ அப்படிங்கிறாங்க. எங்கே நான் இந்த பணத்தை எனக்கு பயன்படுத்த உரிமை இல்லையா அப்படிங்கிறாங்க. அது நீ என்கிட்ட பயன்படுத்தி கேட்டுட்டு பயன்படுத்த உனக்கு 100% உரிமை இருக்குது, ஆனால் கேட்காம பயன்படுத்த உரிமை இல்லை, அந்த பணத்தை கொடு அப்படிங்கிறாங்க. இந்தாங்க அப்படின்றாங்க. உடனே வீட்டை பார்த்து போகிறாங்க. என்ன பார்வதி பார்க்க போலையா அப்படிங்கிறாங்க. இது இருந்தால் தானே எதுக்கும் கொடுக்குறதுக்கு ஆகும் அப்படிங்கிறாங்க. உடனே எங்கள் பார்வதியா தரல வைக்கலான்ட்டு கூட அந்த பணத்தை வச்சுக்க, ஆனால் அந்த பணம் யூஸ் ஆக போகிறதில்ல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாரு. நான் யூஸ் ஆகி நான் வந்து சாதிச்சு காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாங்க. உடனே முத்து வராரு. என்னப்பா நடக்குது அப்படிங்கிறாங்க. அம்மா தாண்டா ஓவராக பண்ணிகிட்டு இருக்கா, இப்போ நடன கிளாஸ் சொல்லி கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு பணத்தை பீரோவில் எடுத்து போகிறா. எப்பா ஏற்கனவே அங்கே ஒருத்தரும் வரமாட்றாங்க, ஏன்பா இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரி என்னத்தையும் பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. யாரோ பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. பார்வதி 40,000 கட்டலாம் ரெடி பண்ணிடலாம் வா அப்படிங்கிறாங்க. 12,000 தானே இருக்குதுன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. மீதிக்கு நகையை வச்சுக்கலாம், ஒரு வளையல் ஏதோ வச்சுக்கலாம் வா அப்படிங்கிறாங்க. நேராக வளையல போய் வைக்கிறாங்க, ஒரு கடையில் அடை வைக்கிறாங்க. அடை வச்ச பின்னாடி நேராக வந்து ஒரு ஸ்டூடியோவுக்கு போகிறாங்க. ஸ்டூடியோவில் போய் விஜயா வந்து இப்படிலாம் செய்யணும் வைக்கணுங்கிறாங்க. அவங்க வந்துட்டு இப்படி ஸ்டில் கொடுங்க, அப்படி ஸ்டில் கொடுங்க, இப்படி பேசுங்கிறாங்க. அதை ரெக்கார்டாக எடுத்துக்கிறாங்க. உடனே லோக்கல் சேனல் உள்ள ஆஃபீஸுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி லோக்கல் சேனலில் விளம்பரம் கொடுக்கணும், இலவசமாக பரதநாட்டியம் கற்றுத் தரப்படும், ஆடைகள் மற்ற உடைகள் வந்து அதுக்கு தேவையான உடைகள் வந்து நீங்கள் நடன பள்ளியிலேயே பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி போடணும் அப்படிங்கிறாங்க. சரி மேடம் போட்டுருவோம், ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறாங்க. 17,000 ஆகும் அப்படிங்கிறாங்க. என்ன பார்வதி நீ 15 ரூபா தானே சொன்னேன் அப்படிங்கிறாங்க. நான் குத்து மதிப்பாக சொன்னேன் அப்படிங்கிறாங்க. நல்லா சொன்னேன்,
நாங்கள் 17 ரூபா இருக்குது, எவ்வளோ நாள் போடுவீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா இன்னைக்கு கணக்கு பண்ணிக்கோங்க, இன்னையிலேருந்து 30 நாளைக்கு ½ அன் ஹவருக்கு ஒருக்க அந்த டிவி லோக்கல் டிவியில் வரும் அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நேராக ப்ரெஸ்ஸுக்கு போகிறாங்க. ப்ரெஸ்ஸில் போய் இந்த மேட்ரு அப்படி எழுதி கொடுக்காங்க. இதை ஒட்டுறதுக்கு ஆள் இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. ஆள் இருக்குது, அவங்க ஒரு 3000 கூலி கேட்பாங்க அப்படிங்கிற 3000 கூலி வாங்கிடுறாங்க. போஸ்ட்டுக்கும் காசு வாங்கிடுறாங்க. அப்படின்னு சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே தெரு பூரா போஸ்ட் அடித்து ஒட்டுறாங்க. இந்த சூழ்நிலையில் லோக்கல் சேனலில் விளம்பரம் ஒரு நாளைக்கு காலையிலேருந்து வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி சரி நம்ம அப்போ சொல்லுவோம் எல்லார்ட்டையும் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்ருக்காங்க. அப்போ உட்காந்துட்டு இருக்கும்போது எங்கள் டிவி எல்லோரும் பார்ப்போம் வாங்க அப்படிங்க, காலையிலேவா அப்படிங்கிறாங்க. பாருங்கள் அப்படிங்கிறாங்க. போடுறாங்க. அதில் விஜயாவோட விளம்பரம் வருது. பாருங்கங்க என்னமோ சொன்னீங்களே அப்படிங்கிறாங்க. இந்த 12,000 தான் விளம்பரமாக மாறி இருக்கா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. அளவுக்கு என்ன செஞ்சு அப்படின்னு கையை பார்க்குறாங்க. கையில் ஒரு வளையல் இல்லை. ரைட்டு வளையல் விற்றுட்டா போலையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன வளையல் தான் வந்து இப்படி பரதநாட்டிய விளம்பரமாக வருதா அப்படிங்கிறாங்க. அப்படின்னு முத்து சிரிக்கிறாரு. சிரிச்சிங்கன்னா இங்கே பாரு காலை கொடுமையை பாரு அப்படிங்கிறாங்க. என்ன ஏங்க இவன் வாயை முடிட்டு சும்மா இருக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நீ இருந்திருக்கலாம் விஜயா, இந்த வளையலையாவது அடை வைக்காமையே இருந்திருக்கா அப்படிங்கிறப்பா வளையல் விற்றுட்டாங்களா அப்படிங்கிறாங்க. டெய்வம் மனோஜோட அம்மா மனோஜமாக தான் இருப்பா, தேவையில்லாத வேலையை பார்க்குறான். நம்மளுக்கு என்ன, நம்மகிட்ட வலையில் ஏதாவது கேட்டால் நீ தான் நம்ம விற்றுன்னு நம்ம சொல்லிட்டு போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஏங்க விற்கலாம் செய்யலை, அடகு தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. நல்லா வச்சேன் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. டேய் மனோஜ் உள்ளே வந்து பாருடா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படிங்க. டேய் வந்து விளம்பரத்தை பாரு அப்படிங்கிறாங்க. விளம்பரத்தை பார்க்குறாங்க. அம்மா செமையாக விளம்பரம் பண்ணியிருக்கீங்களாம்மா, இந்த மாதிரி நான் விளம்பரம் பண்ணாலும் பயங்கரமாக தொழில் பண்ணிடலாமா அப்படிங்கிறாங்க. டேய் அதுக்கு நீ கடையை திறக்கணும், கடைக்கு போகணும், வாரம் மட்டும் நல்ல மதிப்பு மரியாதையாக பேசணும், தரமாக இருக்கணும் பொருள், இவ்வளோ எதுவுமே இல்லை அவங்ககிட்ட, அப்புறம் எப்படி வியாபாரம் ஆகும் அப்படிங்கிறாங்க. டேய் வாயை மூடுறா, ஒரு நாள் பாருல ஒரு நாள் பாரு நான் பெரிய ஆளாக வருவேன் அப்படிங்கிறாங்க. ஒரு நாள் பெரிய வரமாட்டேன், மூட பழக்கங்கள் ரொம்ப மூழ்கி தான் போவேன். முதல்ல நான் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னதுக்கு நீ வந்து கோயில் வாசலில் பிச்சை எடுத்த, இப்போ அது மாதிரி இப்போ வந்து கலராக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மந்திரம் சொல்லிக்கிட்டு படுத்து கிடக்க வீட்டில். நாங்கள் முன்னாடி சாமி கும்பிடும்போது சாமின்னு ஒன்று கிடையவே கிடையாது, நம்ம படிச்சுருந்தா மட்டும் போதும்ப. இப்போ என்னன்னா சாமி இருக்கார், நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்குது, அதுக்கு ஒரு சயின்ஸுங்க, இது ஒரு மேக்ஸுங்க, இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா இவன் சொல்லதெல்லாம் கேட்காதீங்க, நீங்கள் விளம்பரம் மாட்டீங்க, கூட்டத்தை மட்டும் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் எல்லாருமே லோக்கல் சேனல் விளம்பரத்தை பார்க்குறாங்க. சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு வயசு அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வரமாட்றாங்க. நாள் போய் காத்திருக்காங்க விஜயா, ஒரு ஆளும் வரலை. உடனே பார்வதி சொல்லுதாங்க, பார்வதி உன்னை நம்பி என் வளையல் அடமானம் வச்சு நான் வந்து விளம்பரம்லாம் பண்ணேன், பாரு ஒருத்தர் கூட வரல, நீ தான் எனக்கு வளையல் திருப்பி துட்டு தரணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் விஜயா, நீ சம்பாத்தியம் பண்ண எனக்கா தரப்போகிற, உனக்கு தானே வச்சுக்க போகிறேன், நான் வீடை உனக்கு சும்மா தானே தந்தேன், இதுக்கு வந்து நீ எனக்கு துட்டு கேட்பியா என்கிட்ட அப்படிங்கிறாங்க. இல்லை பார்வதி, ஒன்று உனக்கெலாம் வந்திருக்கும்ல, எனக்கெலாம் வந்திருக்கணும், பாரு யாருக்கெல்லாம் போச்சு அப்படி அப்படின்னுட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சரி ரைட்டு நாளைக்காவது வராங்களான்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே 2வது நாள் ஆட்கள் 2 3 நிறைய பேர் வராங்க. வந்தவுடனே என்ன பரதநாட்டிய கிளாஸில் ஏசி இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. நீ ஏசி வேறு வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஏசி வேறு வைக்கணுங்கிறாங்களே, நிறைய பேர் வந்தாங்க இன்றைக்கி, எல்லோரும் ஏசி இல்லைன்னு போகிறாங்களே, பரதநாட்டிய கிளாஸுக்குலாம் இப்போ ஏசி வைப்பாங்களோ அப்படிங்கிறாங்க. ஆமாம் விஜயா, நிறைய இடத்துல அப்படி தான் வச்சுருக்காங்க, இப்போ எல்லாமே வந்து நாகரிக உலகத்தில் அப்படி தான் இருக்குது. ஏசி வச்சா அவங்க மதியம் கூட ஒரு டயத்துக்கு வருவாங்க, சாயந்தரம் வருவாங்க, அவங்களுக்கு கூலாக கற்றுக்கிட்டோன்னு நினைக்காங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் படிக்கும் போதெல்லாம் வந்து கோயிலில் கூட்டி போய் அந்த மண்டபத்துக்குள்ளே வச்சு சொல்லிக் கொடுப்பாங்க, அப்படி தான் கற்றுக்கிட்டோம். இவங்க என்னன்னா ஒரு வீடு சூப்பராக ஒரு பெரிய வீட்டில் எடுக்கிறது மாதிரி இருக்கும், இதில் ஏசி போடணுங்காங்களே அப்படிங்கிறாங்க. மனோஜ் தான் வந்து ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கானே, அவன்கிட்ட சொல்லி ஒரு சீலிங் ஏசி போட சொல்லு, 2.5 லட்ச ரூபா வரும், அதை பையை கொடுக்கன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி தாங்க அங்கே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உடனே அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்னத்தை அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் பரதநாட்டிய ஸ்கூல்லேருந்து தான் வரேன் அப்படிங்கிறாங்க. அப்படியாத்த அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஏம்மா சிரிக்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைத்த ஒன்றும் இல்லை அப்படிங்க. நீ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னு சொன்னியே அப்படிங்கிறாங்க. ஆமாம் அத்தை போகணும் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, நான் ஒரு பரதநாட்டிய ஸ்கூல் வச்சுருக்கோம்ல அப்படிங்கிறேன். ஆமாம் ஆண்டி, மனோஜ் கூட சொன்னார், அந்த விளம்பரத்தை கூட எனக்கு அனுப்பி விட்டாரு, பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. விளம்பரம் எப்படி இருந்துச்சுமா அப்படிங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆண்டி, கண்டிப்பாக நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா நிறைய பேர் வந்து கேட்டு போகிறாங்க, ஆனால் ஒன்று குறை சொல்கிறாங்கம்மா அப்படிங்கிறாங்க. என்னப்பா ஆண்டி வயசாயிட்டுன்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிறாங்க. அதை சொன்னால் தான் பரவாயில்லையம்மா, அவங்க சொல்கிறது வந்து ஏசி இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆண்டி பரதநாட்டியம் கிளாஸுக்கும் ஏசி வைக்கணுமா அப்படிங்கிறாங்க. நானும் அப்படி தான்மா பார்வதிட்டு கேட்டேன், ஆனால் பார்வதி சொல்கிறா நிறைய தரமான ஒரு பரதநாட்டிய ஸ்கூல்லாம் வந்து ஏசி வச்சுருப்பாங்களாம், வேகக்கூடாதுன்னு வச்சுருப்பாங்களாம், அப்போ தான் மரியாதையாக இருக்குமா இப்போ அப்படிங்கிறாங்க. அப்படியே ஆண்டி ஏசி வச்சா செலவாகுமே அப்படிங்கிறாங்க. அதே ரோகிணி செலவாக போகுது அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி சீலிங் ஏசி வச்சா எப்படியும் 1.5 லட்ச ரூபாட்ட வரும்ல அப்படிங்கிறாங்க.
அது வரத்தான் செய்யும். நம்மளுக்கு என்ன செலவு? நம்மகிட்ட தான் இங்கே ஏசி நிறைய இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், உங்ககிட்ட தான் நிறைய ஏசி இருக்குல்ல, ஒரு 2,50,000 ஏசி கொடுங்க. அ இந்த கடை ஓனர் என் பையன் தானே, இது நடத்துறது என் மருமக தானே, இதில் எங்களுக்கு எனக்கு உரிமை இல்லையா அப்படிங்கிறாங்க. ஆண்டி இது 1,50,000 ஆண்டி அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நம்ம உனக்கெல்லாம் இது 1,50,000 அசால்ட்டு அப்படிங்கிறாங்க. ஆண்டி அப்படிங்கிறாங்க. எனவே எல்லாத்துக்கும் ஆப்பு வைக்கிடி அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஆண்டி அப்படிங்கிறாங்க. சரிம்மா, ஏசி மாட்டுறதுக்கு ஆள்லாம் இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. இருக்காங்க ஆண்டி அப்படிங்கிறாங்க. அதுக்கும் சம்பளம் கொடுத்து வர சொல்லிடுமா அப்படிங்கிறாங்க. இதை கூட நீ கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஆண்டி அப்படிங்கிறாங்க. நான் பிறந்த நாளுக்கு போகிறதுக்குள்ளே எங்கள் அத்தை வந்து நீ படாப்படுத்திக்கும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஆட்கள்லாம் அனுப்பி விட்டுருக்காங்க. பார்வதி வீட்டில் ஏசி மாட்டுற வேலை நடக்குது. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, விஜயா, உன் பையன் ஒரு நிமிஷத்தில் ஏசி கொடுத்து விட்டானா அப்படிங்கிறாங்க. பையனாக கொடுத்தான், என் மருமக தான் கொடுத்தா, அதுக்குள்ளே பணத்தையும் நான் கொடுத்துட்டேன்ட்டா. என் பையன் ஷோரூமாக இருந்தாலும் என் மருமக ரொம்ப கண் பார்ட்டியாக இருக்கா அப்படிங்கிறாங்க. நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தால் அவன் மருமகளுக்கு கடுப்பாவாதா அப்படிங்க. அவளுக்கு ஏன் கடுப்பாக போகுது? அவள் பார்த்துலாம் செய்கிறா. அவள் பெரிய கோடீஸ்வரி. எங்கள் அத்தை வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி அவள் வந்து ஆசைப்பட்டு செய்கிறா. அவள் ஆசையப்பட்டு நம்ம கெடுக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. நீ சரியான ஆள் தான் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. இன்றைக்கி ஏசியில் மாட்டிகிட்டு இருக்காங்களா, சரி மேடம் நாங்கள் வந்து சேர்றோம், நீங்கள் சேர்றோம்னு சொல்லிட்டு ஒரு 20 பேர் கொடுக்குறாங்க. இது விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். ஏசி மாட்டினோன்னா நிறைய பேர் வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு, பார்வதி இனிமேல் நம்ம பரதநாட்டிய ஸ்கூல் ரொம்ப டெவலப் ஆகிரும் அப்படிங்கிறாங்க. உடனே யூனிஃபார்ம்லாம் அங்கே எவ்வளோ என்ன வரும்னு கேட்குறாங்க. ரேட்டை சொல்கிறாங்க. சரி மேடம் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. இந்த சூழ்நிலை 20 ஸ்டூடெண்ட் ரெடி ஆகிடுறாங்க. ஏசியும் மாட்டிடுறாங்க. நாளையிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அண்ணாமலை கூப்பிட்றாங்க. ஏங்க, மறுதிறப்பு விழா நான் வச்சுருக்கேன் பரதநாட்டிய ஸ்கூலில், நீங்கள் வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. ஏன் விஜயா, ஒரு நாள் நடத்துங்க, ஒரு நாள் திறப்பு விழா வச்சதுக்கே உனக்கு போதாதா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, அப்போ வந்து எங்கிட்ட ஸ்டூடெண்ட் எதுவும் இல்லை, இப்போ 20 ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க ஒரே நாளில். இன்றைக்கி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு 20 ஸ்டூடெண்ட்டோ 30 ஸ்டூடெண்ட்டோ எத்தனை பேர் வராங்களோ அத்தனை பேரும் கிளாஸ் எடுக்க போகிறேன். நீங்கள் என்னமோ சொன்னீங்களே என் பரதநாட்டிய ஸ்கூல் ஓடாது வைக்காதுன்னு சொல்லிட்டேன், யூனிஃபார்ம் பூரா விற்றுட்டேன், அது ஒரு காசாக்கிட்டேன், அதுக்குள்ளே ஃபீஸு இதில் வாங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, நீங்கள் ஆரம்பித்து வைங்க அப்படிங்கிறாங்க. ஆரம்பித்து வைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஆரம்பித்து வச்சு கொஞ்ச நேரத்தில் ஒரு 10 பேர்கிட்ட வராங்க. வந்தோடனே சேருதாங்க. அவங்களுக்கும் யூனிஃபார்ம் கொடுத்து இது பண்ணுறாங்க. நீங்கள் வந்த நேரம் வியாபார யோகமெல்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா அண்ணாமலைன்னா சாதாரண ஆளா அப்படிங்கிறாங்க. உன்னால் நான் தான் கூப்பிடவே இல்லையடா அப்படிங்கிறாங்க. நீங்கள் கூப்பிடல, எங்கள் அப்பா கூப்பிட்டாரு பரதநாட்டிய பள்ளிக்கு, இன்றைக்கி 2வது திறப்பு விழா, நீ வாப்பான்னாரு அப்படிங்கிறாங்க. உடனே அதில் வந்தவங்களும் கேட்குறாங்க, மேடம் வெளியே போர்டு வைக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. வெளியே போர்டு வச்சா மாநகராட்சிலேருந்து வராங்க, இபிலேருந்து வராங்க, நிறைய பிரச்சனை வருது, அதனால தான் எடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம், பெரிய கலை மகள் மாதிரி இருக்கீங்க, கலை மகளாக இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய விளம்பரம் இல்லாமல் எப்படி அப்படிங்கிறாங்க. லோக்கல் சேனலை பார்க்கலையா, டிவியை பார்க்கலையா, அப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து பேப்பர்லாம் பார்க்கலையா, துண்டு புஸ்தகம்லாம் நாங்கள் பேப்பரோட வச்சு ஏஜென்ட்டை கொடுத்துட்ருக்கோமே, அது போக வால் போஸ்ட்லாம் போட்டிருக்கோமே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் மேடம் வாரோம் அப்படி அப்படிங்கிறாங்க. பயங்கர சந்தோஷம். சரி மேடம், என் பசங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தராக கிளம்புறாங்க. இங்கே விஜயா பரதநாட்டியம் சொல்கிறதுக்கு தாம் தூம் தக்கறதான் தக்கறதான் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆட்டம் ஆடுதாங்க. ஆடும்போது இங்கே கழுத்தும் காலும் பிறண்டுருது. உடனே ஏங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை ஓடுறாங்க, முத்து ஓடுறாங்க, மீனா ஓடுறாங்க. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. எனக்கு முடியலைங்க அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, வயசான காலத்தில் நம்ம டீச்சர் வந்து பரதநாட்டியம் சொல்லிக் கொடுத்தா இப்படி தான் இருக்கும் ஆகும், நம்ம வேறு எங்கே சேர்ந்துட்டோமே, வேறு நல்ல ஸ்கூலில் சேர்ந்துருக்கலாமோ, ஏசி போட்டிருந்தோன்னா பயங்கரமாக எடுப்பாங்க போல், பயங்கரமான பரதநாட்டியம் தெரியும்னு பார்த்தா இவங்களுக்கு என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, பரதநாட்டியம்லாம் சூப்பராக ஆடுவா விஜயா, ஆனால் வந்து அவளுக்கு வந்து வயசாகிடுச்சுல, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஆண்டி எவ்வளோ வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லி சேர்ந்தவங்க பூரா கேட்குறாங்க. உடனே அவங்களுக்கு வயசு எப்படின்னாலும் அவளுக்கு 65 வயசு இருக்கும் அப்படிங்கிறாங்க. 65 வயசு பாட்டியா இவங்க? அப்போ முடியெல்லாம் டை அடிச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்காங்களா? ஐயோ, இது சரி வராது, எங்கள் ஃபீஸ் வாங்கி கொடுத்துருங்க பார்வதி ஆண்டி, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிளம்புறாங்க. இதை பார்த்த பார்வதி, நான் வாங்கி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, விஜயா அவன் ஸ்டூடெண்ட் பூரா போகிறாங்க, நிப்பாட்டு அப்படிங்கிறாங்க. போகாதீங்க அப்படிங்கிறாங்க. எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே முத்து தூக்குடா ஆஸ்பத்திரி கூட்டி போண்டாங்கிறாங்க. ஆஸ்பத்திரி கூட்டி போகிறாங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, காலும் லைட்டாக பெசிவ் இருக்குது, உள்ளே நொறுங்கிருக்கு, நம்ம தெரில, ஸ்கேன் எடுத்தால் தெரியும். அதுபோக கழுத்தில் ரொம்ப இதாக இருக்குது, இவங்க வந்து பரதநாட்டியம் கிளாஸ் எடுக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. இனிமேல் வாழ்நாளில் இவங்க எடுக்கக்கூடாது, அப்படி எழுத்தாங்க அப்படின்னு சொன்னால் காலும் கழுத்து வந்து இவங்களுக்கு இல்லை, காலத்துக்கும் இவங்க வந்து பெட் ரெஸ்ட் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஐயோ, எனக்கு இப்படிலாம் ஆயிருமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. நான் இன்னொன்று எடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க.
பார்வதி சொல்லுதாங்க, பார்வதி நீ பார்த்த பார்வை பாரு எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. நான் பார்த்த பார்வையா? நீ தான் வந்து இந்த வீட்டில் என் மருமக மாதிரி யாரும் மதிக்க மாட்டேங்காங்க, எனக்குன்னு ஒரு தனி ஆளுமை வேணும் அப்படி இப்படின்னுட்டு இருந்தேன், இப்போ நான் எப்படி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. எல்லாம் சொல்லுவ பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டில் போய் உட்காந்துருக்காங்க. அப்போ ரோகிணி வராங்க, என்ன ஆண்டி இப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. நீ நம்ம எவ்வளோ நேரத்துக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, ஒரு பையன் பிறந்த நாளுக்கு போகணும்னு சொன்னோம்ல, அதான் ஒரு 3 மணிக்கு போகிறேன் அப்படின்ட்டுருக்காங்க. சரி போய்ட்டு வாம்மா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு ஏன் ஆண்டி இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. பரதநாட்டியம் சொல்லி கொடுக்கும்போது பிடிச்சிருச்சுமா அப்படிங்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லையா ஆண்டி அப்படிங்கிற. ஒன்றும் இல்லை, பெல்ட்டு போட்டிருக்காங்க, 1 மாதத்தில் சரியாயிருன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. 1 மாதம் சரியாயிருமா? பரதநாட்டிய கிளாஸ் எப்படி நடத்துவீங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் பரதநாட்டிய கிளாஸையும் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா அப்படிங்கிறாங்க. அப்போது நீங்கள் வாங்கின ட்ரெஸ்ஸு எல்லாமே அதெல்லாம் விற்று காசாக்கிட்டோம்மா அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க சேர்ந்த ஸ்டூடெண்ட் ஒன்றும் சொல்லலையா அப்படிங்கிறாங்க. பார்வதி வந்துடுறாங்க. அதை ஏன் சொல்லாமல் ரோகிணி, அதை விற்றவங்க எல்லாமே என் வீட்டில் வந்து நிற்கிறாங்க, என் வீட்டில் தானே இவன் கிளாஸ் எடுத்தா, எல்லோரும் துட்டை திருப்பி தாங்கன்னு வந்து நிற்காங்க, அதனால் இவளை வந்து ஒழுங்கு மரியாதை திருப்பி கொடுக்க சொல்லு, இல்லைனா நான் அந்த வீட்டில் குடியிருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. பார்வதி, உனக்கு நேர காலம் தெரியாத, என் நிலமை என்னவாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உன் நிலமை என்னவும் இருந்துட்டு போகுது, என் நிலமை அதோட மோசமாக இருக்குது. வீட்டுக்குள்ளே என்னால் போக முடியல, ஒரு 10 பேருக்கு மேலே வீட்டு வாசலில் நிற்காங்க, பணம் கொடுத்தா தான் நான் வீட்டுக்குள்ளே போக முடியும், பணத்தை முதல்ல கொடு அப்படிங்கிறாங்க. 10 பேர்னா 10 பேர் வந்திருக்காங்க அப்படிங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க அந்த பணத்தை கொடுத்து விடுங்க அப்படிங்கிறாங்க நம்மள்கிட்ட. இன்னும் விஜயா, சம்பாத்தியமே பண்ணாமல் வந்து பணத்தை கொடுத்து விடணும், எப்படி கொடுத்து விட முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி பார்வதி, இந்த வளையலை வச்சு கொடுத்து அனுப்பிவிட்டு அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போகிறாங்க. உடனே முத்து வராரு, இந்த வளையலும் போச்சா, ரொம்ப சூப்பர் அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தியா அப்படின்னு என்னெல்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ஆண்டி பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, எனக்கு பிறந்தநாளுக்கு போண்டிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த ரோகிணி கூட இப்படி பண்ணிட்டு போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ மீனா முத்தை கூப்பிட்றாங்க, எங்கே வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. அந்த ரோகிணி சொன்னோன்னே தான் எனக்கு ஒரு நினைவு வருது என்னது அப்படிங்கிறாங்க. இல்லை, ஒரு பிறந்தநாள் போண்டிருக்கு நம்மளும் அப்படிங்கிறாங்க. யார் பிறந்தநாளுக்கு அப்படிங்கிறாங்க. மறந்துட்டீங்களா, கிறிஷோட பிறந்தநாளுக்கு அவன் சொன்னான்னு சொன்னோம்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஃபோன் பண்ணி சொன்னான்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அந்த பிறந்தநாள் போயிட்டு வந்துடுவாங்க, அந்த பையன் ரொம்ப மன சந்தோஷப்படுவான். அங்கே அத்தை வேறு வந்து ஃபாரினில் இருக்காங்க, வரல வைக்கலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம். நம்ம போனால் மீனா அத்தை மாமான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவாங்களோ அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா, போயிட்டு வரோம், எனக்கும் கிறிஷை பார்க்கணும் போல தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, நம்ம அப்படி போயிட்டு பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்துருமா அப்படிங்கிறாங்க. சூப்பருங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் இந்த நிலமையில் இருக்கேன், இவங்க எங்கேயோ கிளம்புறாங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. விஜயாங்க பாரு, சாப்பாடு சௌகரியத்துலேருந்து எல்லாமே இங்கே இருக்குது, இப்படி நடக்க காரணம் நீ மட்டும்தான். நான் எவ்வளவோ சொன்னேன், முத்து எவ்வளவோ சொன்னால் நீ கேட்கல. இந்த வயசான காலத்தில் பரதநாட்டியம் கிளாஸ் எடுத்தே தீரொண்டு போனேன், நீ பட்டிருக்க, அது யாரும் ஒன்றும் செய்ய முடியாது இல்லைங்கிட்டா. இதில் வந்துட்டு அன்னார குறை சொல்கிறது இன்னார குறை சொல்கிறதுலாம் இருக்கக்கூடாது. அவங்க எங்கேயும் போயிட்டு வராங்க, அவங்க சௌகரியத்துக்கு எங்கேயும் போயிட்டு வருவாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. உடனே விஜயா பையன் பேச ஆரம்பிக்காங்க. ஏங்க பாருங்கள், இந்த மீனாவும் முத்தும் 50க்கோ 100க்கோ உழைச்சிட்டு கிடக்காங்க, இவங்களுக்கெல்லாம் பிறநாள் என்னங்க வாழுது? ஒழுங்கு மரியாதையாக ஏதாவது ஒரு வேலையை பார்க்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. மீனா பூவுக்கு போனான்னா 1000 குறை சொல்லுத, இப்போ அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க, அதையும் நீ குறை சொல்லுத, உனக்கு இப்போ என்ன தான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. ஏங்க ரோகிணி வந்து ஃபங்க்ஷனுக்கு போகிறான்னா அவளுக்கு 1000 கணக்கான வருமானம் வருது, அவள் இல்லாட்டிலுமே அவன் ஷாப் பார்த்துக்கிடுவாங்க. ஆனால் அந்த முத்து இல்லைன்னா யாராவது கார் ஓட்ட முடியுமா? இல்லை இந்த 3 மீனா இல்லைன்னா அந்த பைக்கில் யாராவது நடமாடும் பூக்கடை நடத்த முடியுமா? ஏங்க இவங்களுக்கு அறிவே இல்லை? அந்த ரோகிணி ஏதோ செய்தான்னு சொல்லி பார்த்து அவங்களுக்கு ஏத்தாப்புல செய்தாங்க அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு ஏத்தாப்புல இவங்க செய்யலை, இவங்க ஆல்ரெடி கிளம்பியிருக்காங்க. என்ன, ரோகிணி வந்து ஒன்று சொல்லிட்டு போகிறா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, ரோகிணி எங்கேயோ போகிறான்னு சொல்லி தான் வீம்புக்கு போகிறாங்க. பாருங்கள், இந்த ரோகிணியை மனோஜை பார்த்து இவங்க ரொம்ப இது பண்ணி போகிறாங்க, அவங்க பெரிய லெவலுக்கு வர போகிறாங்க, இவங்க தரையில் கிடக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, ஒரு ஆள் தரையில் இருக்கிறதும் உயர்ந்து போகிறதும் வந்து நம்ம கையில் இல்லை, இறைவன் கையில் இருக்குது. இறைவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது, இறைவன் தடுப்பதை யாரும் கொடுத்து விட முடியாது. அதை புரிஞ்சுக்க, இதுதான் உண்மை தத்துவம். இந்த தத்துவத்தை புரிஞ்சு தான் வந்து முத்து நடப்பான் அவன்கிட்ட. அவன் அதிகமாக ஆசையும் பட மாட்டான், மீனாவும் அப்படி தான் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் தான் அப்படி நினச்சிட்டு இருக்கணும். மனோஜ் வந்து என்றைக்கு ஃபர்னிச்சர் கடை வச்சானோ இவங்க அன்னையிலேருந்து ரொம்ப புறம்பட ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால தான் இவங்க 2வது கார் வாங்கினதே அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு தொழிலை பற்றி தெரியும், முத்து டிரைவரு, அவனுக்கு காரை பற்றி எப்படி என்ன வரும் எல்லாமே அவனுக்கு தெரியும், அதனால் அதை வாங்கி இது பண்ணுறான். மனோஜுக்கு இந்த தொழிலை பற்றி எதுவுமே தெரியாது, அதனால தான் 10 ரூபா காசு கூட லாபம் எடுக்க முடியல, அவனால் முன்னேறியே வர முடியலை. அதுபோக வந்து அவனோட ஊக்கமும் இல்லை, ஆக்கமும் இல்லை. பாரு, அவன் பொண்டாட்டி ஏதோ ஃபங்க்ஷன்ட்டு போகிறான், கடையை பார்க்குறது யார் பார்க்கான்னு கேட்கல, இன்னும் ஆழ்ந்த நெத்திரியில் இருக்கான். வேலை பார்க்குற ஸ்டாஃப் வந்து கடையை பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்போ வேலை பார்க்குற ஸ்டாஃப் இருந்தால் சரி வராதா அப்படி அப்படின்ட்டு இருக்காங்க.
பாரு வேலை பார்க்குறவங்க ரொம்ப நம்பிக்கையாக பார்க்குறவங்க இருக்காங்க, வைக்கிறாங்க, எல்லாமே நடக்க தான் செய்யுது அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜ் ஃபர்னிச்சர் கடையில் 2, 3 பொருள் வாங்க வராங்க. அப்போ அந்த பொருள் ரேட்டில் என்ன அப்படின்னு சொல்லும்போது ஸ்டாஃப்லாம் பேசும்போது சொல்கிறாங்க, இந்த வாஷிங் மிஷினோட விலை வந்து 25,000 சார், ஆனால் ஆஃபரில் வந்து நாங்கள் 2,000 குறைச்சி கொடுப்போம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னோன்னே அந்த பணத்தை இவங்க எடுத்துக்கிறாங்க, ஸ்டாஃப் எடுத்து வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு நம்மளே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வேலை பார்க்குறவங்களே ஷேர் பண்ணிடுறாங்க. ஷேர் பண்ணிட்டு குடோனில் உள்ள பொருளை தூக்கி அங்கே வச்சிடுறாங்க. உடனே மனோஜ் ஃபோன் அடிக்கிறாங்க ரோஹினிக்கு. ரோஹினி ஃபர்னிச்சர் கடையில் தான் இருக்கியா அப்படிங்கிறாங்க. மனோஜ் நான் என் ஃப்ரெண்டோட பையனுக்கு பிறந்தநாள் நாங்கள் போயிருக்கேன்னு சொன்னோம்ல அப்படிங்க. ஆமாம் ஆமாம் சொன்னல, சரி 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 கடையில் இருக்கா அப்படிங்கிறாங்க. ஸ்டாஃப் தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவங்களாம் நம்ப முடியாது, அப்போ நீங்கள் மனோஜ் கடைக்கு போங்க அப்படிங்கிறாங்க. நான் போகல அப்படிங்கிறாங்க. அப்போ யாரை தான் இது பண்ணுறது அப்படிங்கிறாங்க. அதான் ஒன்றும் தெரில, இது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏம்மா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. நீங்கள் போய் என் கல்லால் இருக்கம்மா என் கடையில் போய் அப்படிங்கிறாங்க. உடனே டேய் நானே இந்த நிலமையில் இருக்கேன், நான் எப்படா இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. டேய் அம்மா இப்படி முக்கிக்கிட்டு முணங்கிட்டு இருக்கேன், வெளியே வந்து என்னையும் கூட பார்க்கலையடா, உன் பொண்டாட்டியும் வந்தால் இப்படி ஆயிருக்கும் அப்படியாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்டில் போயிட்டான், என்ன தாண்டா அந்த வீட்டில் நடக்குது அப்படிங்கிறாங்க. ஏம்மா எனக்கு தெரியல, அவளை என்ன செஞ்சுன்னு இருந்தாலும் தெரியல, சரிம்மா இது ஒன்றும் செய்யாது, அப்படி ஒரு வண்டியை வர சொல்லுதேன், அப்படி நீங்கள் நேராக கடைக்கு போயிருங்க அப்படிங்க. டேய் மனோஜ் நான் இந்த நிலமையில இருக்க என்னால் இருக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இருக்க முடியுமா, ஒரு வண்டி வர சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, டேய் மனோஜ் என்ன நினச்சிட்ருக்க, உனக்கு ஒரு கதா ஒன்று எல்லாம் செஞ்சிட்ருப்பியா, அந்த நிலமையில் அவள் எப்படா போயிருப்பா அப்படிங்கிற. அப்பா நீங்கள் அப்போ போயிருங்களேன் அப்படிங்கிறாங்க. அதுதானே உன் கடையில் நான் போயிருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா போயிருங்க எனக்கு வர முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை நினைக்கிறாரு, இப்படி இவ்வளோ கிறுக்கானா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ வண்டி ஏற்பாடு பண்ணுதேன் அப்படிங்க. ஒன்றும் ஏற்பாடு பண்ண வேண்டாம், நான் ஷேர் ஆட்டோவில் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் ஆட்டோவில் கடைக்கு போகிறாரு. அங்கே ஸ்டாஃப்லாம் ரொம்ப ஜாலியாக உட்காந்து சீட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்து அண்ணாமலை கேட்குறாங்க, என்னப்பா கடை உள்ளார உட்காந்து சீட்டு விளாண்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. அந்த கடை ஓனர் மனோஜோட அப்பா அப்படிங்கிறாங்க. வாங்க சார் அப்படிங்கிறாங்க. எப்பா ஆள் இருக்காங்க இல்லை, ஓனர் வந்து உங்களை நம்பி தான் விட்டு போகிறாங்கன்னு நீங்கள் அதுக்கேற்றால பார்த்துக்கணும். நீங்கள் இப்படி சீட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா வாரவங்க வந்து யார் வந்து பொருளை வாங்குவா, உங்கள்கிட்ட எப்படி யார் விசாரிப்பா. நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் சட்டையை கலத்தி போட்டு ஒரு ஆள் உட்காந்துருக்கீங்க, ஒரு சில ஆட்கள் வந்து பெரிய ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க, பார்க்க ஆம்பளை ஆட்கள் எப்படி பொம்பளை ஆட்கள் எப்படி வருவாங்க போவாங்க, இது நல்லா இருக்காதுப்பா அப்படி இப்படிங்கிறாங்க. சரி சரி நடக்காது வைக்காது அப்படிங்கிறாங்க. யூனிஃபார்ம் வர மாட்டேங்க அப்படிங்க. யூனிஃபார்ம் மாட்டவங்க உட்காடுறாங்க. இங்கே போய் கல்லால் உட்காந்துருக்காங்க. அப்புறம் 2 மணி நேரம் பொருள் வாங்க வராங்க. சார் இந்த கடையில் என்னெல்லாம் சார் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே நம்மளை எல்லா பொருளும் இருக்கியா வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே பொருளை வாங்கிட்டு கிளம்புறாங்க. அப்போ கிளம்பும்போது சொல்கிறாங்க, ஐயா இதுக்கு முன்னாடி இன்னொரு பொருள் வாங்க எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் வீட்டம்மா வந்திருக்காங்க. அப்போ வந்து ஓனர் இருந்தவர் வந்து எக்ஸ்பிளைனே பண்ணலையாம். அது போக வந்துட்டு ஸ்டாஃப்ட்ட எதுனாலும் கேளுங்க, நான் ஓனரு, என்கிட்ட பில் மட்டும் கொடுக்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் நீங்கள் ஓனர் இடத்துல இருந்து வந்து பேசுகிறீங்களே அப்படிங்கிறாங்க. ஐயா ஒரு முதலாளியாக இருந்தாலும் தொழிலாளி மாதிரி இறங்கினா தானே வந்து 2 ரூபா வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த கல்லால் இருந்தது யாரியா அப்படிங்கிறாங்க. நான் அறிவில்லாமல் பெற்ற என் பிள்ளை தான் சார், அவங்க கடை தான் அவனுக்கு நடத்த முடியல, அதனால் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா சார், நீங்களே கல்லால் இருங்க சார், இப்படி பொறுப்பான ஆட்கள் இருந்தால் மட்டும்தான் இங்கே வியாபாரம் நல்லா நடக்கும். இந்த இடத்துல வந்து ரொம்ப நாளாக வந்து ஃபர்னிச்சர் கடை இருந்த கடை, அதுபோக வந்து ஃபர்னிச்சர் வாங்கினா இந்த இடத்துக்கு தான் வருவாங்க. இந்த கடையில் வந்து இப்போது வேறு ஆள் கை மாற்றுனதுனால சரியான சர்வீஸ் இல்லைன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. எனக்கு அவசரத்துக்கு வேறு வழி இல்லை, அதனால தான் இங்கே வாங்கி அனுப்பணும். ஒரு மறு வீட்டுக்கு நான் வந்து ஒரு பொருள் வாங்கி கொடுக்கணும் சார், எனக்கு தெரிஞ்ச உறவினர் பொண்ணுக்கு கல்யாணம், நான் வந்து மறு வீட்டு பொருள் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் வாங்கி கொடுத்தேன் இப்போ அப்படிங்கிறாங்க. சரி சார் எதுனா வாங்க, இனிமேல் கல்லால் அந்த பையன் இருக்க மாட்டான், பக்குவமான ஆட்கள் யாராவது தான் இருப்போம் அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே அண்ணாமலை ரொம்பவே சிந்திக்கிறாரு. மனோஜால் தான் வியாபாரம் போகுது போல், யார்கிட்ட எப்படி பேசணும் என்ன வரணும் அதுவும் தெரியல போல், அணுகுமுறை சரியில்லாமல் தான் அப்படி இருக்குது. அந்த பையங்களும் வந்து விளையாட்டு பிள்ளைகளாக இருக்காங்க, சேல்ஸ்மேன் எல்லாருமே ஆளில்லா நேரம் சீட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. பிறகு எப்படி இருக்குங்க தொழில் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. உடனே சேல்ஸ்மேன் ஒரு ஆளை கூப்பிட்றாங்க. சரிப்பா மனோஜ் வந்து கடையில் இருக்கும் எப்படி நடக்கும் அப்படிங்கிறாங்க. நாங்கள் எப்பவும் போல் நின்றுக்கிட்டு இருப்போம் சார், எங்கள் சார் வருவாங்க, மனோஜ் சார் வருவாங்க, வந்தோன்னே 10 மணிக்கு கடையை திறந்துட்டு ஃபேனை போட்டு உட்காருவாங்க. அதாவது ஏதாவது ஒன்று சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி வந்துருப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னா கொஞ்சம் நேரத்தில் தூங்கிடுவாங்க. 11 மணிக்கெலாம் தூங்கிடுவாங்க. தூங்கி எந்திரிக்கும் போது மணி 12:30 மணி இருக்கும். எந்திரிப்பாங்க. எந்திரிச்சோன்னே எல்லோரும் இருங்க நான் கடையில் போய் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்படி சாப்பிட்டு ஒரு 2 மணிக்கு வருவார். 2 மணிக்கு வந்துட்டு அந்த அண்ணன் உட்காந்து அப்படியே தூங்கிடுவார். ஏசி அதில் தூங்கிடுவார். தூங்கிட்டாருன்னா ஒரு 4 மணிக்கு எந்திரிப்பார். எந்திரிச்சோடனே டீ கடையில் போய் டீ குடிச்சிட்டு வரேன் அப்படின்ட்டு போவார். டீ குடிச்சிட்டு ஒரு 6 மணிக்கு வருவார். வந்து உட்காருவார். 1 ஹவரில் போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 7 மணிக்கு கடை அடைச்சிட்டு அவரும் கிளம்பிடுவார். நாங்கள் கிளம்பி இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ அவன் தொழில் பண்ணது இங்கே வரல அப்படிங்கிறாங்க. அது என்னமோ எங்களுக்கு தெரியல சார், அப்படி தான் சார் ஓனர் வருவார் போவார்,
வாழ்ந்தால் இவரை மாதிரி வாழணும்னு நான் நினச்சிட்ருப்போம் அப்படிங்கிறாங்க. சரிதான், சரி போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க உழைச்சி சாப்பிடணுங்கிறது என்ன அவங்க சுத்தமாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இவன் எப்படி மாதம் 50 ரூபா வந்து நம்ம 27 லட்ச ரூபா பணத்துக்கு இவன் கொடுத்துருவான், இது லாய்க்கப்படாது போலையே, என் மாமனார் பணத்தையும் வம்பாய்க்கிறோம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலை இது சம்மந்தமாக ரோஹிணிட்டு என்னத்தையாவது பேசணும். உங்கள் அப்பா பணத்தை போட்டு ஆரம்பிச்சிருக்கம்மா, அந்த 29 லட்ச ரூபாயை இது பண்ணிவிட்டு கடையை பேசாமல் விட்டுற சொல்லுப்பான். நான் ரவியை வச்சோ மனோஜ் வச்சோ இந்த ரவியை வச்சோ இல்லைனா முத்தை வச்சோ இந்த கடையை கொஞ்சம் டெவலப் பண்ணது பார்க்குறேன். ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு போட்ட காசை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசி ஆகணும். மனோஜ் நடத்தினோம்னா அந்த கடை சரியே வராது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு முடிவு எடுக்கிறாங்க. உடனே ரவிக்கு ஃபோன் அடிக்காங்க. ரவிக்கு ஃபோன் அடிச்சு ரவி அப்படிங்கிறாங்க. அப்பா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைடா, நான் மனோஜ் கடையில் இருக்கேன் அப்படிங்கிறேன். என்னப்பா அங்கே நான் கூப்பிட்டு வரணும்ப்பா பைக்கில் அப்படிங்கிறாங்க. கூப்பிடலாம் வர வேண்டாம், அவன் தான் வந்து இந்த ஒரு வாரத்துக்கு வெளியே போக மாட்டேன்னு சொல்லிட்டானே. ரோஹிணி வேறு ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்ட்டு வெளில போயிட்டா. கடையில் அப்பா தான் உட்காந்துட்ருக்கேன். ஆனால் இங்கே விசாரித்த வகையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரவி. மனோஜ் வந்து தொழில் பண்ண மாதிரியே தெரியல, விளையாட்டு பிள்ளையாக இருந்த மாதிரி இருக்கான மாதிரி சொல்கிறாங்க. கல்லாவுக்கு வந்தோடனே ஏசி காற்றுல உட்காந்து தூங்கிடுறானா வைக்கிறானா, இதே தான் வேலை பார்த்துட்ருக்கானா, என்னடா பண்ணுறது இந்த பிஸ்னஸை அப்படிங்கிறாங்க. அவன் மாமனார் பணத்தில் வச்சுருக்கான்ப்பா, நம்ம என்னப்பா சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. அது சரிதான்டா, அவங்க மாமனாருக்கு அந்த பணத்தையாக திருப்பி கொடுக்கணும்ல, இவன் ஒழுங்காக பண்ணல வைக்கலன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் நல்லா இருக்காதுல்லடா. அதுவும் சரிதான்ப்பா, என்ன செய்கிறதுப்பா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் செய்வோமா, நம்ம குடும்பத்துலேருந்து எடுத்து நடத்துவோம், நடத்திட்டு மனோஜ் மாமன்ட்டே ஒரு 15 லட்ச ரூபா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. அதுவும் நல்ல ஐடியா தான்ப்பா, நீங்களும் முத்துவும் நடத்தினா கரெக்டாக இருக்கும்பா அப்படிங்கிறாங்க. டேய் நீ நடத்தினா நடத்து, நீ ஒரு இடத்துல வேலை தான் பார்க்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு ரெஸ்டாரண்ட் வைக்க தான்ப்பா இன்ட்ரெஸ்ட், அதனால் முத்தை வச்சு பண்ணுங்கப்பா. முத்துக்கு வந்து பல மாதிரி சிந்திப்பான், நான் படிக்கலைங்கிறத தவிர்த்து நிறைய நாலேஜ் இருக்குப்பா, நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்குது, யார்கிட்ட இந்த பக்குவமாக பேசணுன்னு வரன்னு தெரியும், நான் கொஞ்சம் வயசு பையன்பா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அப்படிங்கிறாங்க. அப்பா நாங்கள் ஒரு கார் ஓட்டிக்கிட்டு இருக்கோம்பா, நான் ஒரு பிறந்தநாள் ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கேன், கிருஷ்ணன் ஒரு பையன் வீட்டுக்கு வரான் பாருப்பா அப்படிங்கிறான். அவனுக்கு பிறந்தநாள்ப்பா அப்படிங்கிறான். பிறந்தநாள்னு போனீங்க, நான் என்னென்னு கேட்கல, சரி போய்ட்டு வாங்கப்பா, சரி வந்தவொடனே வீட்டுக்கு வந்தோடனே பேசிக்குவோம், முக்கியமான கதை பேச வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. சரிப்பா வீட்டுக்கு வந்தோடனே பேசிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் கிருஷ் வீட்டு பக்கத்தில் வருது. அப்போ வரும்போது சொல்கிறாங்க, மீனா நம்ம ஒன்றும் வாங்கலையே அப்படிங்கிறாங்க. எங்க பழங்கள் வாங்கிட்டு போவோம், அவனுக்கு பிறந்தநாள், அது போக அவனுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்லாமே அப்படிங்கிறாங்க. சரி மீனா நான் காரை திருப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை திருப்பிட்டு அவனுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறாங்க. அப்புறம் வந்து பழங்கள் வாங்கிக்கிறாங்க, கிறிஸுக்கு பிடிச்சமான விளையாட்டு சாமான்லாம் வாங்குகிறாங்க. எங்கள் இது போதுமா அப்படிங்கிறாங்க. மீனா காசு இவ்வளோ தான் இருந்துச்சு வாங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. பரவாயில்லைங்க, என் கையிலையும் ஒரு 2000 ரூபா இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படியா மீனா, சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபாய்க்கு டீசல் போட்டுவிடுமா அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. ஒரு 1000 ரூபா டீசல் போடுறாங்க. போட்ட உடனே சரி மீனா கிளம்புமா அப்படிங்கிறாங்க. சரிங்க, அங்கே எப்படி இருக்கோ எது இருக்கோ தெரில, போகும்போதே சாப்பிட்டு போயிடுவாங்க, நேரம் ஆகிட்டு, மதியம் கூட நீங்கள் வீட்டில் சாப்பிடல அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, கிறிஸ் வீட்டில் போய் பார்த்துட்டு நேராக பாட்டி வீட்டுக்கு போயிடலாம், பாட்டி வீட்டில் ஏதாவது செஞ்சு வச்சுருப்பாங்க, பாட்டி வீட்டில் போய் சாப்பிட்றலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்க, கடை சாப்பாடு எப்படி இருக்கோ சரி ரைட்டு, நீனும் சாப்பிட்லாம் மீனா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, ஒரு சந்தோஷத்தில் வந்துட்டேன், கிறிஸை பார்க்குற சந்தோஷத்தில் நான் சாப்பிட்றதே மறந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. மீனா நீ அவ்வளோ பேருக்கும் சமைச்சு வைக்க, முதல்ல நீ சாப்பிட்டுட்டு எல்லாரையும் சாப்பிட சொல்லணும். நீ என்னன்னா அவ்வளோ பேருக்கும் சோறு கொடுத்துட்டு மீதி இருந்தால் சாப்பிட்ற, இல்லைனா சாப்பிட மாட்ற. இப்போ என்னன்னா கிறிஸ்து பிறந்த நாளுக்குன்னு சொல்லிட்டு நீ வந்து சாப்பிடாம இருக்க, சரி வராது, வா ஒரு ஹோட்டலில் சாப்பிடுவோம். இல்லை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட வைக்கிறாங்க. என்னங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா என் முன்னாடி பட்னியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்சமான பிரியாணி வாங்கி கொடுக்குறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோஹிணி அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனோன்னா கிரிஷ் அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க. வா கல்யாணி அப்படிங்கிற. அம்மா நீ வரமாட்டேன்னு நினச்சேன், அப்படி அது எப்படிமா வராமல் இருப்பேன், என் அம்மா பிறந்த நாளுக்கு வித்தியா வரலையா அப்படிங்கிற. அம்மா எவ்வளோ கூப்பிட்டு பார்த்தேன், அவளுக்கு லீவு கிடைக்கலன்ட்டா அப்படிங்கிறாங்க. அவள் உனக்கு எவ்வளோ டியர் ஃப்ரெண்டு, நீ அவளை முன்னாடியே கூப்பிட்டுருக்கோண்டாம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நானே வருது மாதிரி ஐடியா முதல்ல இல்லை, கிறிஸ்து வந்து என் பிறந்த நாளுக்காவது வருவீங்களாம்மான்னு கேட்கும்போது என்னால் ஒன்றும் சொல்ல முடியலம்மா, அதனால தான் அவள்கிட்ட சொல்ல முடியல, திடீர்னு ஒரு இடத்துல வேலை பார்க்குற இடத்துல லீவு கிடைக்காதுல்லம்மா அப்படிங்கிறாங்க. உங்கள் பார்லர் ஓனர் மட்டும் ஒன்று விட்டாங்களா அப்படிங்கிறாங்க. நான் தானம்மா அங்கே மேனேஜ்மெண்ட் பார்க்குறேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை எப்படி இருக்காரு அப்படிங்கிறாங்க. அவருக்கு என்னம்மா, அவர் கலராக சட்டை போட்டுட்ருக்காரு. என்ன கலராக சட்டை போட்டுட்ருக்காரு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, ஜெகஜோதியாக இருக்கார் அப்படிங்கிறத சொன்னேன் அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை எங்கே ஃபர்னிச்சர் கடையில் இருக்காரா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா வீட்டில் இருக்கார். வீட்டில் இருக்காரா, ஃபர்னிச்சர் கடை இன்றைக்கி அப்போ அடப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா திறந்துருக்கு அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, அவர் வந்து வீட்டில் இருக்காருங்கிற, ஃபர்னிச்சர் கடை வந்து திறந்துருக்குங்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா மதியம் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு போயிருக்காரு, இப்போ வந்து சாப்பிட்டுட்டு கடைக்கு போயிடுவார் அப்படிங்க. அப்படியா அப்படி அப்படின்னுட்டுருக்காங்க. நான் அம்மாட்ட கூட உள்ளதை சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி ரொம்ப வேதனைப்படுத்தாங்க. மனோஜ் வந்து தன்னை மாற்றிக்கவே மாட்டேங்கானே,
அப்படின்னு அவங்களுக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. என்ன ரோகிணி வேறு ஏதோ சிந்திக்க அப்படிங்க. ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் யாரும்மா அந்த சின்ன பசங்களாம் யாரும்மா அப்படிங்கிறாங்க. சொன்னாம்ல கிறிஸ் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு, அது எல்லாமே அவன் கூட படிக்கிற பசங்க, அந்த ஆட்கள் எல்லாமே பக்கத்து வீட்டுக்கு ஆட்கள் அப்படிங்க. வாங்க வாங்க அப்படிங்கிறாங்க. இந்த பொண்ணை வந்து நாங்கள் அடிக்கடி இந்த ஊரில் பார்த்ததே இல்லை. முன்னாடி சின்ன பிள்ளையில இந்த ரோகிணி இங்கேயே இருக்கும். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க புருஷன் ஊரில் இருந்துச்சு. இப்போ இங்கே வரதே இல்லை அப்படிங்கிறாங்க ஒரு பெரிய ஆள். இங்கே நீங்கள் தான் கிறிஸோட அம்மாவா அப்படின்னு 2, 3 பசங்க கேட்குறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அவனுக்கு அம்மாவே இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்கூலில் நிறைய பேர் பேசுவாங்க. நான் தான் சொல்லுவேன், கிறிஸ் வந்து அவங்க அம்மா இருக்காங்கன்னு சொல்லிட்டு யாரும் நம்ப மாட்டாங்க. உங்கள் கூட கிறிஸ்துவோட ஒரு ஃபோட்டோ எடுக்கட்டுமா ஆண்டி, அதை எடுத்து நாங்கள் ஸ்கூலில் காமிக்கட்டுமா அப்படிங்கிறாங்க. சரி காமி அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ் கூட ஒன்றா இருக்க மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எடுத்தோன்னே இது யார் செல்லு அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டில் இருந்தால் செல்லு வாங்கிட்டு வந்தேன் எங்கள் அம்மாட்ட. கிறிஸ் வந்து இப்போ கேக் வெட்டும் போது ஃபோட்டோ எடுக்கணுமான்னு சொன்னேன். அவன் இப்போ செல்லை கீழே போட்டுறாத, வச்சு எடுத்துகிட்டு கொண்டு வந்துட்டு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. குட் பாய். சரியா, செல்லை கீழே போட்டுறக்கூடாது, சின்ன பசங்க செல்லெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு அப்படிங்கிறாங்க. அப்போ அம்மா நீங்கள் எனக்கு மட்டும் செல்லு வாங்கி தந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நீ படித்த பிறகு தானே பாட்டிகிட்ட செல்லு கேட்ப, அதுக்கப்புறம் தானே அவங்க தருவாங்க அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியாம்மா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சரி நம்ம கேக்கெலாம் வெட்டுவோமா அப்படிங்கிறாங்க. சரி கேக்கெலாம் வெட்டுவோம், பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் கூப்பிட்டலாம் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே 2 பேர் இன்னும் வர வேண்டி இருக்குது அப்படிங்கிறாரு கிறிஸு. யாருடா அவன் ஃப்ரெண்டா அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு ஃப்ரெண்டு இல்லை, அவங்க வந்து எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க அப்படிங்கிறாங்க. டேய் அவங்க அம்மாவே வந்துட்டாங்க, கேக் வெட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து கேக்கை வெட்டுறாங்க. கேக் வெட்டிட்டோன்னே அந்த கிறிஸோட ஃப்ரெண்டு எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வைக்கிறாங்க. உடனே செல்லை கொடுக்குறாங்க அந்த சின்ன பையன்கிட்ட. என் செல்லையும் ஃபோட்டோ எடு தம்பி அப்படிங்கிறாங்க. ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அம்மா என் செல்லையும் ஃபோட்டோ எடுக்கணுமா அப்படிங்கிறாங்க. எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுக்கிறாங்க, வைக்கிறாங்க. கிறிஸுக்கு கேக்கெல்லாம் ஊட்டி விடுறாங்க. ரோகிணிக்கு அழுவ வந்துடுது. நம்ம பிள்ளைய நம்ம பக்கத்துலேயே வச்சுக்க முடியலையா, நம்ம பிள்ளைய 3வது பிள்ளை மாதிரி ரகசியமாலாம் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இவனுக்கு ட்ரெஸ் எடுக்க கூட எங்கள் அத்தை 1000 கேள்வி கேட்குது. இப்படி கேள்வி கேட்குற அத்தை எப்படி இந்த கிறிஸை கூட்டி போனால் அந்த வீட்டில் வச்சு வாழ விடுவாங்கன்னு தெரியலையே. நம்ம வித்தியாசம் சொன்ன மாதிரியே நம்ம தண்ணி கொடுத்தன போனால் மட்டும்தான் இது சாத்தியம், இல்லைன்னா இது சாத்தியமே படாது. கிறிஸ் நம்ம கையிலேயே வச்சு வளர்க்கவே முடியாது அப்படி இப்படின்ட்டு நின்றுட்டுருக்காங்க. கிறிஸ் வாசல்லையே பார்த்துட்டே இருக்கார். மீனா அத்தையும் வரல, முத்துமாமாவும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக இருக்காங்க. ஏன் ரொம்ப சோகமாக இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு நான் 2 பேர் இன்னும் வரல அப்படிங்கிறாங்க. அவன் ஃப்ரெண்டா வருவாங்க, கவலைப்படாத அப்படிங்கிறாங்க ரோகிணி. சரிம்மா நீ சாப்பிடுமா அப்படிங்கிறாங்க. ரோகிணி சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு நீ சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்றாங்க பிரியாணியை. எல்லாருக்குமே பிரியாணி கொடுக்குறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணியோட அம்மா வந்து ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. என் அம்மா அப்படிங்கிறாங்க. இல்லடி நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி நிலையாக நீங்கள் ஒன்றா இருந்துட மாட்டீங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம் தாண்டி அப்படிங்கிறாங்க. அந்த நாளும் ஒரு நாள் வரும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக கல்யாணி வரணும். அப்படி வந்தால் தான் என் பேரன் வந்து உண்மையிலே உள் மனசோட சந்தோஷமாக இருப்பான். நீ இருக்கிற வரைக்கும் அவன் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். நீ போய் கொஞ்சம் கடந்து போனோன்னே அவன் ரொம்ப சோகமாயிடுவான்டி. இந்த வயசு இந்த பசங்க அந்த வயசில் உள்ள பசங்களுக்கு இருக்க சந்தோஷமே அவனுக்கு இல்லை. பெற்ற தாய் நம்ம கூட இல்லை, நம்ம தனியாக இருக்கோம், நம்ம அனாதை அப்படிங்கிற மாதிரி உணர்றான்டி. அந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. உங்கள் அப்பா சரியில்லாமல் கடன் வாங்கிட்டு ஊராக நம்மளை விட்டுட்டு சுற்றினாலும் கூட நான் ஒன்றை கரெக்டாக தான் வளர்த்தேன், ஒன்றை சூப்பராக படிக்க வச்சேன், எல்லாமே பண்ணினேன். இன்றைக்கி நீ இந்தளவுக்கு ரொட்டேஷன் பண்ண முடியுதுன்னா நான் உன்னை வளர்த்த வளர்ப்பு தான் காரணம். அதே மாதிரி நீ கிறிஷையும் நல்லா வளர்த்தன்னா அவன் எதிர்காலம் நல்லா இருக்கும்டி. அவன் இங்கே ஒன்று நினச்சி ஏங்குறதும், நீ அங்கே நினச்சி கஷ்டப்படுறதும், நீங்கள் 2 பேரும் எப்படி இருக்குன்னு நான் நினச்சி ஃபீல் பண்ணுறதும், எனக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுறது இதாண்டி நடந்துகிட்ருக்கு. அதனால் நீ கூடி சீக்கிரம் உன் பையனை அவன் கூட வைக்கப்பாரு அப்படிங்கிறாங்க. ஏம்மா அங்கே இருக்க நிலமை தான் உனக்கு தெரியுமே அப்படிங்கிறாங்க. இதையே சொல்லிக்கிட்டு இருக்காத கல்யாணி, எதையாவது ஒன்று பண்ணி நீ வந்து உன் பையனை அவன் கூட தான் வச்சுருக்கணும். உன் பையன் உனக்கு ரொம்ப முக்கியம், அதை புரிஞ்சுக்கோ. கடைசி வரைக்கும் உனக்கு உன் கூட இருக்க போகிறது உன் பையன் தான் அப்படிங்கிறாங்க. அது எனக்கு புரியுதுமா, ஆனால் என் நிலமை ரொம்ப மோசமாக இருக்கே அப்படிங்கிறாங்க. வருஷ கணக்கில் உன் நிலமை மோசமாக தான் இருக்க கல்யாணி, நீ சுயநலமாக இருக்காத, இப்படி இருக்காத அப்படிங்கிறாங்க. ஆள் வருதுமா அப்படிங்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க வராங்க. என்ன ராணி அக்காமாவில் கல்யாணி இப்போ தான் வந்து ஊர் வரதுக்கு உனக்கு இது இருந்திருக்கு போல் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே சிரிக்கிறாங்க. கிறிஸ் பையன் ரொம்ப சந்தோஷமாக இருக்காம்மா, சின்ன பையனை விட்டுட்டு நீ ஏம்மா மெட்ராஸில் இருக்க, நீ பெற்ற பிள்ளை தானே, அவன் கையில் வச்சுக்க வேண்டியதானே அப்படி இப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நான் கையில் வச்சுப்பேன், அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அப்படிங்கிறாங்க. யாராவது இப்படி சொல்லுவாங்களாம்மா, பச்சை பிள்ளையை கையில் வச்சுக்கிறது கொஞ்சம் நாள் ஆகும் அப்படி இப்படின்ட்டு. என்ன தான் அங்கே பிரச்சனை, கல்யாணம் முடிச்சிட்டெல்லாம் அவன் புருஷன்ட்டு சொல்லி தானே முடிச்சிருப்பேன், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு புள்ள இருக்குது, என்னையும் சேர்த்து வாழுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ என்ன பிரச்சனை, அவன் புருஷன் சேர்த்து வாழக்கூடாதுங்கண்ணா அப்படி இப்படிங்கிறாங்க.
உடனே கிறிஸ் அப்படி முழிக்கிறாங்க. இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே, கிறிஸ் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன பசங்க இருக்கும்போது அப்படி கேட்பீங்களா அப்படி இப்படிங்கிறாங்க. சரி சரி நீங்கள் வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மனசை மாற்றி கூப்பிட்டு போகிறாங்க. வேறு என்ன தப்பாக கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினியோட அம்மாட்ட பேசிட்டு போகிறாங்க. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை கொடுத்து அனுப்பி விட்றாங்க. இந்த சூழ்நிலையில் வீட்டு வாசலில் வந்து ஒரு கார் நிற்குது. கார் நின்னோடனே காரு சவுண்டு கேட்குது. யார் அப்படின்னு சொல்லி ரோஹினி எட்டி பார்க்குறாங்க. இந்த முத்து மீனா வாசலில் வந்து நிற்கிறாங்க. கிறிஸுக்கு பயங்கர சந்தோஷம். அங்கே ரோஹினி ஆகா முத்து மீனாலாம் வந்துட்டாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு பின்னாடி ஓடுதாங்க. இங்கே ரோஹினியோட அம்மாவுக்கு சரியான பயம். ஆகா முத்து மீனாவுக்கு ரோஹினி வந்து தெரிஞ்சு தான் வராங்க போலையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும் தெரியலன்னு சொல்லிட்டு திருன்னு முழிக்காங்க. இந்த சூழ்நிலையில் முத்து மீனா வீட்டுக்குள்ளே வந்த உடனே கிறிஸுக்கு பயங்கர சந்தோஷம். மாமா முத்து மாமா மீனாத்தை அப்படின்னு ஓடி போகிறாங்க. கிறிஸே சூப்பராக இருக்கடா, பிறந்தநாள் ட்ரெஸ்லாம் செமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாடா இது யாரா எடுத்து கொடுத்தா அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா தான் எடுத்துருந்தாங்க அப்படிங்கிறாங்க. 10,000 ரூபா அப்படிங்கிறாங்க. அம்மாவா, உனக்கு அம்மா கிடையாதா அப்படிங்கிறாங்க. உனக்கு அத்தை தானே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே கிறிஸ் என்ன சொல்லணும்னு தெரியாமல் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே அவங்க அம்மா வராங்க, ரோஹினியோட அம்மா. இல்லை என் பொண்ணு வந்து தான் இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தா அப்படி. உங்கள் பொண்ணு உங்களுக்கு அத்தை தானே அப்படிங்கிறாங்க. இல்லை என் அம்மா தான், அவளோட பையன்தான் இது அப்படிங்கிறாங்க. என்னம்மா மாற்றி மாற்றி சொல்கிறீங்க, அன்றைக்கி வேறு மாதிரி சொன்னீங்க, இன்றைக்கி இப்போ சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அங்கிள் உங்களுக்கு நான் எங்கள் அம்மாவை காமிக்கிறேன் வாங்க, ஏன் நம்ம சுற்றி பேசிட்டு போனேன், எங்கள் அம்மா என்ன இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை கையை காமிக்கிறாங்க. கையை காமிச்ச உடனே மீனாவும் முத்தும் எட்டி பார்க்குறாங்க. வீட்டுக்கு பின்னாடி இங்கே ரோகிணி நிற்கிறாங்க. ரோகிணியை பார்த்தோன்னா 2 பேருக்கும் பயங்கர ஷாக்கு. முத்து வாயை பார்த்துட்டாரு. என்னது இது உங்கள் அம்மாவா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இதுதான் எங்கள் அம்மா, உங்கள் வீட்டில் தான் இருக்காங்க, உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. தெரியாத கிறிஸ் அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா தான் உங்கள் கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, எங்கள் அம்மா உங்கள் வீட்டில் தான் இருக்காங்க, எங்கள் அம்மா வந்து உங்கள்கிட்ட சொன்னால் என்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னாங்க. இப்போ கூட பாருங்கள் அங்கிள், எனக்கு 10,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்து வந்திருக்காங்க, எங்கள் அம்மா கேக்லேருந்து எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆனால் எங்கள் அம்மா என் கூட இல்லை, ஆனால் எங்கள் அம்மா என் மேலே நிறைய பாசமாக இருக்காங்க, எனக்கு செல் வாங்கி தந்திருக்காங்க, அது போக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சாக்லேட் கொடுத்தாங்க, அது போக எல்லாரு கூடயுமே ஃபோட்டோ எடுத்தாங்க. எங்கள் அம்மா எங்கள் கூடயே இருக்கட்டுமா, உங்கள் வீட்டுக்கு தான் கூப்பிட்றதுக்கு வந்திருக்கீங்களோ, கூட்டி போகாதங்களேன் மாமா, மாமா எங்கள் அம்மா என் கூடயே இருக்கட்டுமே, எங்கள் அம்மாவை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது மாமா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா கேட்குறாங்க, கிறிஸ் இது உண்மையிலேயே உங்கள் அம்மா தானா, இல்லை யாரும் சொல்ல சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க. யாரும் சொல்லலை, இது உண்மையிலே எங்கள் அம்மா தான், அவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க, அதுவும் உங்கள் வீட்டில் இருக்கும்போது தான் சொன்னாங்க, அழுதுகிட்டே சொன்னாங்க, நான் நம்பினேன். முன்னாடி எங்கள் அத்தைன்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன், நீ வந்து உண்மையை சொன்னோன்னா பேச மாட்டேன்னு சொன்னோன்னு தான் உங்கள்கிட்ட சொல்லலை மாமா, இதுதான் எங்கள் அம்மா, எங்கள் பாட்டிட்டு வேணால் கேளுங்க அப்படிங்கிறாங்க. முத்து கேட்குறாரு, ஏம்மா இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க ரோகிணி வராங்க. இல்லை அவங்க அத்தை நான் கிடையாது அப்படிங்கிறாங்க. அவங்க அத்தை கிடையாது, அவங்க அம்மா கிடையாதுங்க, நீ எதுக்கு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி நிற்க அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த பையனுக்கு பிறந்தநாள்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அதான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. பிறந்தநாளுக்கு வந்தல, நீ ஏன் வீட்டுக்கு முன்னாடி ஒழிக்குது அப்படிங்கிறாங்க. அது வந்து அப்படிங்கிறாங்க. உடனே கல்யாணோட அம்மா சொல்கிறாங்க, இனிமேலும் முத்து நாங்கள் மறைக்க விரும்பலை, இது என் பொண்ணு தான், என் பொண்ணோட பையன் தான் இந்த கிறிஷ் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மீனாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. என்னம்மா சொல்கிறீங்க, இப்போ இவ்வளோ நாள் நீங்களும் எங்கிட்ட போய் தான் சொல்லியிருந்தீங்க, சி நீங்களாம் ஒரு ஆள், உங்களை நம்பி உங்கள் பையன் உங்கள் பேரன் பிறந்தநாள் நாங்கள் வந்த பாருங்க, எங்களை சொல்லணும் அப்படிங்கிறாங்க. மீனா அப்படி பேசாத, இந்த சின்ன பையனுக்காக தான் வந்தோம், அவங்களுக்காக வரல, இவ்வளோ ஃப்ராடு வேலையும் வச்சுக்கிட்டு நீ வந்து யோக்கியம் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, அங்கே வேறு வந்து உன்ன மாதிரி ஒரு மருமகளே கிடையாது நாட்டில் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அங்கே பேசிகிட்டு இருக்காங்க, நீ இங்கே இந்த தில்லாலங்கடி வேலைலாம் பார்த்துட்ருக்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா கேட்குறாங்க, நீலாம் மனுஷியாடி, பெத்த பிள்ளைய அனாதை மாதிரி இங்கே போட்டுட்டு இன்னொரு இடத்துல உனக்கு கல்யாணமே முடியல, நான் பெரிய கோடீஸ்வரி, நான் பெரிய மலேசியாக்காரி, எங்கள் அப்பா அங்கே மலேசியாவில் பெரிய பணக்காரரு, அவர் பிஸ்னஸ் விஷயமாக வந்து ஒரு பிரச்சனையில் வந்து அவர் ஜெயிலில் இருக்கிறாரு, இப்போ வராரு அப்போ வராரு, என் புருஷனுக்கு வந்து பணம் அனுப்பிவிட்ருக்காரு எங்கள் மாமா மூலமாக, எனக்கு எங்கள் மாமா வந்து மலேசியாவிலேருந்து வந்திருக்காரு, பொங்கலுக்கு செய்கிட்டு செஞ்சார், இப்போ வந்து பணம் அனுப்பிவிட்ருக்காரு எங்கள் அப்பா சொன்னாங்க 15 லட்ச ரூபா, அதில் வந்து நாங்கள் ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கோம், அப்படி இப்படின்னு சொல்லிடி. அவன் எல்லாம் ஃப்ராடு தான் நினச்சி, இந்த ஃப்ராடு வேலை பார்க்க உனக்கு வெக்கமா இல்லை உனக்கு கூசலை, வாயில் போய் சொல்லும் போது இந்த பச்சை பிள்ளைய உன்னை அத்தைன்னு சொல்ல வச்சுருக்க, அதுக்கப்புறம் ஒரு நாள் அம்மான்னு சொல்ல வச்சுருக்க, அதை எங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்க, பச்சை பிள்ளை எப்படி வளர்க்கணும் தெரியுமாடி, முதல்ல பொய் சொல்லக்கூடாது, நேர்மையாக இருக்குன்னு தாண்டி சொல்லி வளர்க்கணும். ஒரு தாய் பொய் சொல்லி கொடுக்குறோம், தாயாகவே இருக்க முடிய மாட்டான். ஏன்னா
தாயின்னு ஒரு இறக்கம் உன்கிட்ட இல்லாத போது எப்படி இந்த பிள்ளையை நீ வளர்க்க முடியும்? அதனால தாண்டி இந்த பிள்ளைய பிரிஞ்சு அவங்க அம்மாட்ட வளருது. கடவுள் அப்படி தாண்டி உன்னை வச்சுருக்காரு. ஒரு காலமும் உன் பிள்ளைய அவங்களோட வளர்க்கவே முடியாது. ஏன்னா உன்கிட்ட உண்மை இல்லடி அப்படி இப்படிங்கிறாங்க. மீனா என்னை மன்னிச்சிருங்க, முத்து என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்பு தான் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், நீ ஒன்றும் சாதாரண தப்பு கிடையாது. அங்கே பார்லரே நடத்தாமல் நான் தான் பார்லர் நடத்துகிறேன்னு சொல்லி எங்கள் வீட்டை ஏமாற்றிட்டுருக்க. நானும் எங்கள் அப்பாவும் தெரிஞ்சும் கூட சரி ரைட்டு அந்த பிள்ளை ஏதோ ஒரு சூழ்நிலையில் பண்ணுதான்னு விட்டாச்சு. ஆனால் ஒரு பிள்ளையே பெற்று இங்கே வச்சு 7 வயசில் வச்சுக்கிட்டு பிள்ளை இல்லை, எனக்கு கல்யாணம் முடியாத பொண்ணு, நான் மலேசியாக்காரி, நான் பெரிய கோடீஸ்வரன்னு சொல்லிகிட்டு இருக்க பார்த்தியா, நீ பணக்காரியாரு ஏழையாரு அதுக்கு எனக்கு உள்ள பிரச்சனை, அது உங்கள் அம்மாவுக்கும் மனோஜுக்கும் உனக்குள்ள பிரச்சனை இல்லைங்கிட்டா. ஆனால் இந்த பையனுக்கு துரோகம் பண்ண உனக்கு என்ன மனசு வந்துச்சு சொல்லு? இந்த பச்சை பிள்ளைய விட்டுட்டு அனாதை மாதிரி விட்டுட்டு நீ அங்கே ஜாலியாக ஏசி ரூமில் இருக்க. இந்த பையன் தான் வந்து ஒரு அனாதை, அப்பா அம்மா கிடையாது, எங்கள் அத்தை மட்டும்தான் இருக்காங்க, அதுவும் வெளிநாட்டில் இருக்காங்கன்னு சொல்லி இந்த பையன் இது பண்ணிகிட்டு இருக்கான். சரி, இதை மாதிரி எத்தனை பேரை ஏமாற்றிட்டுருக்க அப்படிங்கிறாங்க. முத்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, நான் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறேன். நீ வந்து தில்லாலங்கடி வேலை பார்ப்பேன்னு தெரியும், ஆனால் இப்படி வேலை பார்க்க நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன் அவன் புருஷனுக்கு தெரிஞ்சு அவனோட வாழ்வான்னு தோணுச்சா உனக்கு அப்படிங்கிறாங்க. தயவுசெய்து மனோஜ்ட்டு சொல்லிடாதாங்க முத்து, மீனா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி அம்மா சொல்கிறாங்க, நான் அவங்கள்ட்ட பேசலாமா முத்து அப்படிங்கிறாங்க. ஏம்மா உங்கள் மேலே நிறைய மரியாதை வச்சுருந்தேன், மீனா அதை விட பல மடங்கு மரியாதை வச்சுருந்தா, ஆனால் எங்கள் மரியாதையெல்லாம் கெடுத்துட்டீங்கம்மா. உங்கள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தா எங்கள் வீட்டை எதிர்த்து உங்களை எங்கள் வீட்டில் கொண்டு வச்சுருந்தோம். அப்பவும் கூட உங்கள் பொண்ணு அமைதியாக தான் இருந்தாங்க இல்லைங்கிட்டா. ஆனால் நீங்கள் எங்ககிட்ட உண்மையை சொல்லியிருக்கலாம். இல்லை, நாங்கள் பக்குவமாக அதை எப்படி பேசி இது ஒழுங்கு பண்ணுமோ பண்ணியிருப்போம். ஆனால் இவ்வளோ காலம் கழித்து நாங்களாக கண்டுபிடிச்ச பிறகு நீங்கள் ஒரு உண்மையை சொல்லணும்னு சொல்கிறீங்களம்மா. உண்மையில் உங்களுக்கு மனசாட்சி இருக்க தான் செய்தா அப்படிங்கிறாங்க. முத்து, மனசாட்சி இருக்க போய் தான் நான் வீட்டுக்கெலாம் வரமாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொன்னேன், நீங்கள் தான் கூப்பிட்டு வந்தீங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. ஏம்மா, யாராவது ஒரு பச்சை பிள்ளையை வச்சுக்கிட்டு ஒரு ஆள் கஷ்டப்படும் போது இறக்கப்பட்டு கூப்பிட தான் செய்வாங்க. அந்த நிலைமையில தான் நம்ம கூப்பிட்டோம். இன்றைக்கி பிறந்த நாளுக்கும் கிறிஸ்துக்காக தான் வந்தோம், நீங்கள் கூப்பிடலை. கிறிஸ்து ஃபோன் பண்ணி சொன்னோன்னா நினைவு வந்துருக்கு மீனாவுக்கு, அவள் என்னை சொல்லி கூப்பிட்டு வரா. எந்த வேலை எப்படி இருந்தாலும் சரி தான், வருமானம் போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வரோம். நாங்கள் புதுசாக மாடியில் வீடு கட்டுறதுக்கு உழைக்கிறதுக்காக ரொம்ப லீவில் போடாமல் நானும் மீனாவும் இரவு பகல் பாராமல் உழைச்சிட்ருக்கோம். அந்த உழைப்பு கூட தேவையில்லை, நம்மளுக்கு கிறிஸ்து தான் முக்கியன்ட்டு வரோம். ஆனால் கிறிஸ்துவோட பாட்டியாக இருந்து நீங்கள், நான் தான் ரோகிணி அம்மா, ரோகிணி வந்து ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. முத்து, இன்னொரு உண்மையை சொல்கிறேன், அவள் பேர் ரோகிணி கிடையாது, அவள் பேர் கல்யாணி அப்படிங்கிறாங்க. அட்ரா சக்கை, நீ நாங்கள் பார்த்தியா ரோகிணியே கிடையாதான், அவள் பேர் கல்யாணியா. இன்னுமே என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு தெரில. உண்மையிலே மூத்த புருஷன் இருக்காரா இல்லை போய் சேர்ந்துட்டாரா அப்படிங்கிறாங்க. முத்து, உண்மையிலே அவர் இல்லை, அவர் போனதுக்கப்புறம் தான் இவன் வந்து உங்கள் அண்ணனை கல்யாணம் முடிச்சது அப்படிங்கிறாங்க. அங்கே பாருங்கள், நீங்கள் 2 பேரும் சொல்லுறது நம்பதுக்கு நான் தயாராக இல்லை விளங்கிட்டா. அதுக்கு நான் இதை நீதி சொல்லுறதுக்கு இடத்துலையும் நான் இல்லை என்ன. அதனால் வந்து நான் வந்து இந்த முடிவை வந்து எங்கள் அப்பா நீதிபதிட்டே விட்டுருந்தேன். அவர் என்ன சொல்கிறாரோ, இவங்க கணவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நடக்கட்டும். இனிமேல் போட்டு நான் இந்த வீட்டுக்கு வர மாட்டோம்மா, கிறிஸ்துக்காக தான் வந்துட்டு இருந்தோம். சரி, அவங்க அம்மா வந்துட்டாங்கல்ல, இனிமையாவது அந்த பிள்ளைய பார்க்க சொல்லுங்கள். எந்த பிள்ளையும் ஏங்க வச்சா அந்த பிள்ளை வாழ்க்கை ரொம்ப சங்கடப்பட்டு போயிடும். எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் என்னை வந்து எங்கள் பாட்டிகிட்ட கொண்டு விட்டுட்டு என்னை பார்க்க வராமையோ வைக்காமையோ இருந்ததுனால தான் நான் படிக்காமல் ஊர் உலகத்தில் என்னை கேலி பேசி கோவக்காரனாக மாறி குடிகாரனாக மாறி நிறைய அசிங்கப்பட்டு வேதனைப்பட்டு இந்த நிலமையில் இருக்கேன். பொண்டாட்டின்னு ஒருத்தி இடையில வந்தால் அவள் வரவே தான் நான் ஒரு சராசரி மனுஷனாக இருக்கேன். அந்த நிலமை இந்த கிறிஸ்துக்கு ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன். இல்லைன்னா மீனாட்சி தேவையில்லை வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் கிறிஸ்துக்கு தான் மரியாதை கொடுத்து இவ்வளோ நேரம் நான் 2 பேர்கிட்டையும் நான் பேசிகிட்டு இருக்கேம்மா. இதான் உள்ளது. என்ன, தாய் கூட இல்லாத பிள்ளை நல்லா வளர்ந்து பெரியாளான சரித்திரம் குறைவு தான். இந்த பையனோட வாழ்க்கை எதிர்காலம் ஒரு மாதிரி போயிடக்கூடாது. தாய் இல்லாத வளர்ப்பது சரியே வராது. என்ன, கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்க வேண்டியிருக்கும், ஆலோசனை சொல்ல வேண்டிய இடத்துல ஆலோசனை சொல்ல வேண்டியிருக்கும். அந்த இடத்துல தாய் இருக்கணும். அதனால் ரோகிணி நாங்கள் இங்கேயே விட்டு போகிறோம். நாங்கள் இங்கே பார்த்ததையோ வச்சதையோ யார்ட்டையும் சொல்ல மாட்டோம். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு இது வந்து நான் நாசுக்காக தெரியப்படுத்துவேன். எங்கள் அப்பா என்ன முடிவெடுக்காரோ எடுக்கட்டும். எங்கள் அப்பா மனோஜ்ட்ட சொல்லி இது முடிவெடுக்கணும்னு நினைக்காரா இல்லையா வைக்கலையா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. என்ன மீனா, நான் சொல்ல தப்பு எது இருக்கா அப்படிங்கிறாங்க. எங்கே நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. மீனா, என்னங்க மீனா அப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நம்ம கிளம்பலாம். இந்த ரோகிணி வந்து நம்மளை மட்டும் ஏமாற்றலை, அத்தையோட நம்பிக்கையை ஏமாற்றிட்டாங்க. அத்தை வந்து இவங்க பெரிய பணக்காரங்க, என் ரோகிணி வந்து சொல்கிறது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அத்தைக்கு மட்டும் தெரிஞ்சால் இவங்க நிலைமை என்ன ஆகும்,
இவங்க இந்த வீட்லேயாவது குடியிருக்க முடியுமா அப்படின்னு தான் நினச்சி பார்க்கேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. ஆமாம், என்ன அத்தைக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொன்னால் நான் வந்து இந்த வீட்டில் கூட குடியிருக்க முடியாத, மனோஜ்கிட்ட சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க, நம்மளை ஏமாற்றிட்டா வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே, இனிமேல் என்ன நடக்க போகுது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி திருதுன்னு முழிக்காங்க. இனி என்ன நடக்கும் இந்த ரோகிணி வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.